அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே சொர்க்கத்திலே எந்தெந்த இன்பங்கள் எல்லாம் வழங்கப்படும் என்பதையும், இறுதியாக அங்கே நமக்கு வழங்கப்படுகிற பானங்கள், குடிபானங்களை பற்றியும் நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சொர்க்கத்தில் இந்த உலகத்தில் தடுக்கப்பட்ட சில காரியங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு அனுமதிக்கிறான். அதில் என்ன தடுக்கப்பட்டிருக்கிறதுனா, போதை பொருள்கள், மதுபானங்கள் நமக்கு இங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே மாதிரி மது அங்கே அல்லாஹ்வே கொடுப்பானாம். இது திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், இறையச்சம் உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற சொர்க்கத்தினுடைய தன்மை எத்தகையது என்று சொன்னால், ஃபீஹா அன்ஹாருன் மிம்மாயின் கைரி ஆசனின், வாடை மாறாத நல்ல நறுமணமுடைய தூய்மையான தண்ணீரை கொண்ட ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அன்ஹாரும் மின் லபனின், பாலாறுன்னு சும்மா ஆற்றுக்கு பேர வச்சிருப்பாங்க, அது பால்லாம் இருக்காது, நிஜமாகவே பாலாறு ஓடிக்கொண்டிருக்கும். லம் யத்தகையர் தாமுகு, அதனுடைய சுவை, பாலுண்டா கெட்டு போயிரும்ல, பாலுங்கிறது எவ்வளோ நேரத்துக்கு ருசியாக இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு கறந்து வச்சிட்டோம்னா சாயந்தரத்துக்கு புளிச்சு போயிடும். இது எப்படிப்பட்ட பாலாறு என்று கேட்டால், அதனுடைய சுவை மாறவே ஃப்ரெஷ் பால் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ கறந்த பால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும், நல்லா கெட்டு போகாமல் அப்படி ஆக்குவான். அதே மாதிரி அன்ஹாரும் மின் ஹம்ரின், மதுவாலான ஆறுகளும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். லதத்தன் லி ஷாரிபீன், அருந்துபவர்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக அந்த ஆறு அமைந்திருக்கும் என்று. அன்ஹாரும் மின் அசலின், தேனாறு, சும்மா சொல்லுவாங்கல்ல, நம்ம உண்மையில் இருக்குது, குர்ஆன்ல என்ன இருக்குது, பாலாறு, மதுவாறு, தேனாறு, தூய்மையான தண்ணீரை கொண்ட ஆறு, இந்த மாதிரி ஆறுகள் எல்லாம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 47வது சூறாவில் 15வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதையே 83 வசனத்தில், அத்தியாயத்தில் 25, 26, 27 வசனங்களில் சொல்கிறான். யுஸ்கவுன மிர் ரஹீகின் மக்தூம், சீலிடப்பட்ட, முத்திரையிடப்பட்ட தூய்மையான மதுபானம் அவர்களுக்கு வழங்கப்படும். சீல், முத்திரை வச்ச, கலப்படம்லாம் இருக்காட்டி சீல் வச்சிருவாங்கல்ல, அது மாதிரி டூப்ளிகேட் இல்லை, அது மாதிரி சீல் வைக்கப்பட்டதுங்கிறதுக்கு தான் சொல்லி காட்டுறான். என்ன சீல் வைக்கப்பட்டிருக்கும் என்றால், ஹிதாமுஹு மிஸ்குன், கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்ட அந்த மதுபானம் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுவார்கள். முத்தனாபிசூன், ஆசைப்படக்கூடியவர்கள் இதில் ஆசைப்படுங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு கள்ளச்சாராயத்தை குடிச்சுக்கிட்டு போதையில் வேட்டையை ஊத்து போட்டு கிடக்காம, அப்படி ஆசைப்பட்டா என்ன செய்யுங்க, இங்கே கண்ட்ரோல் பண்ணுங்க, அங்கே கிடைக்கும். வழங்குதா, இந்த மதுபானம், இந்த மாதிரி போதைப் பொருள் ஆசைப்படுறவங்களுக்கு இருந்தா அங்கே வாப்பா எல்லாம் தர்றேங்கிறான் அல்ல, அங்கே சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது. அது மாதிரியான நிலைமை ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மிஸாஜுஹு மின் தஸ்னீம், தஸ்னீம் என்று அங்கே ஒரு நீரோடை இருக்கிறது சொர்க்கத்தில். அந்த தஸ்னீம்ங்கிறது என்னன்னா, ஆயினை யஷ்ரபிகள் முகர்ரபூன், ரொம்ப உயர்தரத்தில் உள்ள சொர்க்கவாசிகளுக்கு அதுதான் குடிக்கிறது கொடுக்கப்படும். அவ்வளோ பெரிய சுவையான ஒரு தஸ்னீம் என்ற ஒரு நீரூற்று அங்கே இருக்கிறது. அந்த தண்ணீரை கலந்து தருவானா இதில். இது செகண்ட் ரேங்கில் உள்ளவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்கில் உள்ளவங்களுக்கு தஸ்னீமே கொடுத்துருவான் அல்ல. செகண்ட் ரேங்கில் சொர்க்கத்துக்கு இருப்பாங்க இல்லையா, பல ரேங்கு வருது, பல படித்தரங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது. அடுத்தடுத்த ரேங்கில் உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், அந்த ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய முத்திரையிடப்பட்ட மதுபானத்தோடு தஸ்னீம் கலந்து தருவோம், அது ரொம்ப ருசியாக இருக்கும் என்று படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இது 83, 25, 26, 27, 28 சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு யோசனை வரும், இப்போ மதுவையெல்லாம் குடிச்சிட்டாங்க, தள்ளாடிக்கிட்டு இருந்தால் ஒருத்தனும் அடிச்சுக்கிட்டு அதான விவகாரமே அப்படின்னு சொன்னால், மது என்பது அதனுடைய டேஸ்ட்டுக்காகவும் அதுக்கு தான் மதுன்னு சொல்லப்படுதே தவிர, பேர் தான் மதுவே தவிர அதில் போதை வராதுங்கிறான்ல. போதை இல்லாத மது என்று சொல்லி 56வது சூறாவில் 18, 19 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மது கோளைகள் வழங்கப்படும். லா யுஸத்தஊன அன்ஹா வலா யன்சிஃபூன், அதனால் அவர்களுக்கு தலைவலியும் வராது, போதையும் ஆக மாட்டார்கள். அது குடிச்சோன்னு ஒரு தலைவலி சில ஆட்களுக்கு வரும்போது, அதுக்கு மதுபானம் இருந்தவங்களுக்கு தெரியும். அப்போ அது மாதிரிலாம் வராது, போதையும் வராது, பேர் தான் மது. அந்த மதுவுடைய அந்த மதுக்கு ஆசைப்பட்ட காரணத்தினால இந்த ஆளா இதை குடினா நல்லா தருவான்,
அதை குடிச்சுக்கிட்டு நம்ம நிதானம் தவறி ஆடுவோமான்னு கேட்டா அப்படி ஆட மாட்டோம், நிதானமாகவே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் தண்ணீருக்கு மேல எக்ஸ்ட்ரா தரக்கூடிய பானங்கள். அது போக அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்படி பட்டியல் போட்டோன்னு வைங்களா, அதில் கிடைக்கிறதெல்லாம் பட்டியல் போட்டா அதுக்கு 100 குர்ஆன் வேணும். என்னென்ன கிடைக்கும்னு ஒவ்வொரு நாளைக்கு கிடைக்கிற மெனுவையெல்லாம் போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அது ரத்தின சுருக்கமா அல்லாஹ் என்ன பண்ணி போடுறான்னு கேட்டா, ஒரு வரியில ஒன்று சொல்றான், இந்த நினைச்சதான் கிடைக்க போடான்றான். இதெல்லாம் போட்டு பட்டியல் போட்டு சிலது சொல்லிவிட்டு எல்லாம் என்ன பண்றான், ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன கிடைக்கும், கோழி கிடைக்கும், காடை கிடைக்கும், கௌதாரி கிடைக்கும், இப்படியே சொல்லிக்கிட்டு போனா என்னவாக? அது முடியுமா? அது அவ்வளவு தரப்போறான் அல்ல. காலாகாலத்துக்கு அழியாத பெருவாழ்க்கை இருக்கிறது. அப்ப எத்தனை வகையான தின்பண்டம் இந்த உலகத்தில் உள்ளது தின்று முடிக்க முடியல நமக்கு. எத்தனை விஷயங்கள் நாக்குள்ள கூட படலை, அதையெல்லாம் எழுதி புஸ்தகமாக்கினா என்னவாக? அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தில் தரக்கூடியதை எல்லாம் பட்டியல் போட இயலாது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, சுருக்கமாக பல வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான். ஒஃபீஹா மா தஸ்தஹில் அன்ஃபுசு, சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும்னா உங்க மனசு ஆசைப்படுமே அவ்வளவும் கிடைக்கும். தலுதுல் ஆயுனும், உங்க கண்கள் எதை பார்த்து இன்பம் அடையுமோ, பார்க்கவும் நல்லா இருக்கணும்ல. எத்தனையோ விஷயங்கள் ருசியானதா இருக்கு, பார்க்க சகிக்காது, போயிடுவோம். அதுதான் கலர் கடலாம் போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இயற்கையாக தந்தானா நல்லா இருக்காது. சாயம்லாம் போட்டு எதுக்கு செய்யறான், கேசரின்னு செய்யறான். அது எதுக்கு கலரை போய் சேர்க்கறான்? பார்க்கவும் நல்லா இருக்கணும், நாக்குக்கு நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, அது பார்க்கும்போது கலராக இருந்தால் சரி இது திங்கலாமேன்னு என்ன செய்யும், ஒரு ஆசை வரும். அப்போ கண்களும் இன்பம் அடைய வேண்டும், மனசும் ஆசைப்படணும். அது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் என்று 43வது சூறாவில் 71வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி 21வது சூறாவில் 102வது வசனத்தில் சொல்கிறான். 42வது சூறாவில் 22வது வசனம், 25வது சூறாவில் 16வது வசனம், 41வது அத்தியாயத்தில் 31வது வசனம், 16வது சூறாவில் 31வது வசனம். இது இவ்வளவுலையும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவர்கள் நாடியது கிடைக்கும், அவர்கள் விரும்பியது கிடைக்கும், அவர்கள் நினைத்தது கிடைக்கும், அவர்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும். வார்த்தைகள் மாறுது. இப்படியான வார்த்தைகளை போட்டு நினைச்சதெல்லாம் கிடைக்கும். என்ன மனசில் நினைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம் உடனே கொண்டாந்து வச்சிருவான்லாம். அப்ப எதெல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கிறத விட வேற என்ன வேணும்? எந்த அளவுக்குன்னா, இது சிரிப்பா கூட இருக்கு, ஆனா நடக்கக்கூடிய சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் ஒரு கிராமவாசி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொர்க்கத்தை பத்தி விளக்கும் பொழுது சொன்னாங்க, அங்க போய் உட்கார்ந்து நினைச்சதெல்லாம் கிடைக்கும்னு ஒருத்தர் எந்திரிச்சு என்ன செய்வானா, எனக்கு விவசாயம் பண்றதுக்கு ஆசையா இருக்குதுமானா, விவசாயம் பண்ணி விவசாயியா இருந்துருமாமல இருக்கு, விவசாயம் பண்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்குன்னு, அது எதுக்குடா விவசாயம், நினைச்சதெல்லாம் கிடைக்குது, உழைக்காம அம்புட்டு தர்றேன், நீ என்ன பழம் சாப்பிட நினைக்கிறீ அது தர்றேன், என்ன தானியத்தை விரும்புறீ அது தர்றேன், அரிசினா அரிசி, கோதுமைனா கோதுமை, அது மாதிரி எது கேட்டாலும் தர்றேன்டா, எதுக்குடா நீ போட்டு விவசாயம் பண்ண போற? இல்லை இல்லை எனக்கு ஒரு ஆசையா இருக்குது அப்படிம்பானா. சரின்னு சொல்லி விவசாயம் பண்ணிக்க அதை கூட கொடுப்பானல்ல, விவசாயம் பண்ணிக்கின்ற உடனே அவன் என்ன செய்வானா, தானியத்தை போடுவானா, மலை மாதிரி வளர்ந்துருவான். அது வாட்டுக்கு மலை உயரத்துக்கு பயிர்கள் என்ன செஞ்சேன், வளர ஆரம்பிச்சிடறேன் இப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான அம்சால் அல் ஜிபால் ஃபயகூலுல்லாஹு தூனக இப்ன ஆதம், டேய் ஆதமுடைய மகனே போதும்டா, மலை மாதிரி வளர்ந்துருச்சுடா, ஃபஇன்னஹு லா யஸ்புக ஷைஉன், உனக்கு எதுவுமே நிறையாதா, மனசு நிறையாதா, வயிறு நிறையாதா, திருப்தி அடையவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா. இது சொன்ன உடனே அந்த கிராமவாசி இருக்கார்ல, ஏத்தாப்புல உட்கார்ந்துருக்கார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது, அவர் என்ன செய்யறாருன்னா, வல்லாஹி லா தஜிதுஹு இல்லா குரஷியன் அவ் அன்சாரியன், அந்த ஆள் யாரா இருப்பான் தெரியுமா, உங்க குறைஷாலா தான் இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அவரு உங்க குறைஷாலா இருப்பான் அந்த ஆளு, இல்லாட்டி அன்சாரியா இருப்பான். இன்னஹும் அஸ்ஹாபு ஸரைன், அவங்க தான் விவசாயம் பண்ற ஆளுக்க, அம்மா நகனும் பலஸ்னாபி அஸ்ஹாபி ஸரைன், நாங்கள்லாம் விவசாயம் பண்ற ஆள் கிடையாது, ஒட்டகம் வைக்கிற ஆளுக்கு நாங்கள்லாம். அதனால அந்த ஆள் யாரா தான் இருப்பான், உங்க ஆளா தான் இருப்பான். ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்யறாரு அவரு, இந்த விவசாயி இப்படி கேட்பான் உடனே, அது எங்க ஆட்களா இருக்க முடியாது, நாங்கள்லாம் ஒட்டகம் வைக்கிற ஆளுங்க, இந்த விவசாயம் பண்றவன விவசாயம் பண்றதுக்கு அங்க போய் ஆசைப்படுவான் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட கிண்டல் பண்றாரு. அப்ப இதை கேட்ட உடனே வல்லாஹிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உடனே சிரிச்சிடுறாங்க. இது புகாரியில 2348 7519 ஆகிய ஹதீஸ்களை இடம்பெற்றிருக்கிறது. இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இதெல்லாம் கூட அல்லாஹ் கொடுக்குறான், இது தேவையே இல்லை, படம் மண்டையில் தட்டி உட்கார வச்சு போடலாம், நீ ஆசைப்பட்டே போ செஞ்சுட்டு போ, மீன் பிடிக்கணும்னு ஆசைப்படுவானா, போ இந்த குளத்தை ஒன்று உண்டாக்கி மீன் பிடிச்சிக்கிட்டு கடை அப்படின்றான். என்னத்தை நீ ஆசைப்படுறியோ ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு உதாரணமா காட்டுறாங்க.
இதுல ஒரு உதாரணம் தானே தவிர நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, நம்ம என்ன தொழில் பண்ணமோ, ஏன்னா கம்ப்யூட்டர்ல விளையாடுறதுக்கு ஆசையா இருக்கும், அங்க உட்காந்து கொடுத்தேன் இந்த அவசிக்கிட்டு போ, கம்ப்யூட்டருக்கு எல்லாம் கொடுத்துருவான். சில பேர் மைக்கை விட்டு பேசுறதுக்கு ஆசையா இருக்குன்னா இந்த பேசிட்டு கிடையாது. இப்படி என்னென்ன ஆசைப்படுறானோ அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் கொடுப்பான் என்பதற்கு தான் இதை உதாரணம் காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விவசாயத்தை உதாரணம் காட்டுவதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நினைச்சதெல்லாம் கிடைக்கும். அப்ப நினைச்சதெல்லாம் கிடைக்கும் என்பது ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கு மேல ஒரு வார்த்தையே தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த உணவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பதார்த்தமும் கிடைத்தாலும் 2 வேளைக்கு தான் சிறப்பான உணவு. இதெல்லாம் நொறுக்கு தீனி, இந்த பழங்கள் அதெல்லாம் என்னது நொறுக்கு தீனி தான். எப்போ பார்த்தா நான் சொல்றேன், பிரியாணி இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஆளை வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு பக்கத்தில் பிரியாணி தட்டை வச்சு 24 ஹவர்ஸ் உட்காந்துட்டீங்கன்னா அவருக்கு வெறுப்பா இருக்குமா இல்லையா? பிரியாணியை கொடுக்குறாந்தா கூட என்ன செய்யணும், மத்தியானத்துக்கு கூப்பிட்டு சாப்பிட சொல்லணும், அப்புறம் ராத்திரிக்கு கூப்பிட்டு சாப்பிட சொன்னா சரியா வரும். விருப்பமான பிரியாணியை பக்கத்தில் உட்கார வச்சு உட்காந்துட்டு 24 மணி நேரம் உட்காந்து என்ன செய்வான், எத்தி விட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு பிடிக்காது அது பிரியாணியாவே இருந்தாலும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த உணவுல எப்போ ஒரு மனுஷன் லைக் பண்ணுவான்னு சொன்னா ஒரு கேப் விடணும். தின்னுக்கிட்டே இருந்தா அது பிடிக்காது, ஒரு இடைவெளி விட்டாதான் நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அதுல என்ன செய்யறான்னு கேட்டா அல்லாஹ் உலகும் ரிசுகுஹும் ஃபீஹா புக்ரத்தம் வாஷியா, அவங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் இருவேளை என்ன செய்யப்படும், இந்த மாதிரி சிறப்பான உணவு அல்லாஹ்வா தேர்ந்தெடுத்து கொடுக்குற உணவு. நீ நினைச்சலாம் தனியா திண்டுக்க, நான் தருவேன்ல, அது எப்போது தின்னுக்கிட்டே இருந்தா அது பிடிக்காது, ஒரு இடைவெளி விட்டாதான் நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அதுல என்ன செய்யறான்னு கேட்டா அல்லாஹ் உலகும் ரிசுகுஹும் ஃபீஹா புக்ரத்தம் வாஷியா, அவங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் இருவேளை என்ன செய்யப்படும், இந்த மாதிரி சிறப்பான உணவு அல்லாஹ்வா தேர்ந்தெடுத்து கொடுக்குற உணவு. நீ நினைச்சலாம் தனியா திண்டுக்க, நான் தருவேன்ல, அது எப்போது ஒரு நாளைக்கு 2 டைம் அந்த காலையிலையும் மாலையிலையும் இறைவன் புறத்திலிருந்து ரிசுக் அளிக்கப்படும் என்று 19வது சூறாவில் 62வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் உணவு. இந்த உணவுல கூட ஒரு அடிஷனல் தகவல் என்னவென்றால், முதல்ல அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கவாசிகள் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு சாப்பாடு கொடுக்கும்ல, யாரும் உபசரிக்கிறதுக்கு டீ கொடுப்போம்ல. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா இந்த காலத்தில் என்ன பழக்கம், டீ கொடுப்போம், சாப்பாடுலாம் அப்புறம் கொடுப்போம். சாப்பாடு பதார்த்தம் அதெல்லாம் 2வது. உள்ள நுழைஞ்சவன என்ன செய்வோம், அந்த காலத்தில் நீராகாரம் கொடுப்பாங்க. கிராமத்துக்கு போயிட்டீங்கன்னா நீராகாரம் இருக்கிற பழைய சோத்துல உள்ள தண்ணி அதை வடிச்சு உள்ள நுழைஞ்சவன அதை தான் கொடுப்பாங்க. இப்போ ஃபேஷனில் என்ன ஆயிடுச்சுலாம் டீயா மாறிக்கிருச்சு. அப்போ முதல்ல என்ன தருவான் அல்லாஹ் சொர்க்கத்தில் போனவுடனே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மீன் இருக்குல்ல, பெரிய மீன், ஹூத்துனா பெரிய மீன், ஹூத்து தான் யூனுஸ் நபியை முழுங்குனது. அந்த ஹூத்துங்கிற வார்த்தை பெரிய ராட்சச மீன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு சொல்றது. அந்த ராட்சச மீன்களுடைய ஈரல் இருக்குல்ல, அந்த ஈரல் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உணவாக தரப்படும். முத உணவு எது, அது மீன் ஈரல் தான் உணவாக தரப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 3300. இதில் கூட ஒரு சம்பவம் இருக்கிறது. இந்த மீன் உணவு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்படும், மீன் ஈரல் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்படும் என்று முந்தைய வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. யூத வேதங்கள்ல மற்ற வேதங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பாதிரியார் என்ன பண்ணுவார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இவர் இறை தூதராக இருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஒரு பதில் சொல்லணும். நம்ம வேதத்தில் இருக்கு, இவருக்கு தெரியாது, இவர் எழுத படிக்க தெரியாத ஆளு. நம்ம போய் இதை கேட்போம், சொர்க்கவாசிகளுக்கு முதல்ல என்ன உணவுன்னு கேட்போம்னு பரிச்சை செய்வதற்காக வருவாங்க. அப்ப இவர் முகமது பதில் சொல்லிட்டாருன்னு சொன்னா இவர் கரெக்ட் இறை தூதர்னா கண்டிப்பா இதுல உள்ள மாதிரி அவரும் சொல்றாரு, அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த மாதிரி அவங்களுக்கும் சொல்றாருன்னா இது இவர் கரெக்டான ஆள் விளங்கிக்கலாம். இதுக்கு திருதுன்னு முடிச்சாருன்னு சொன்னா இவர் இறை தூதர் இல்லைன்னு விளங்கிடுவோன்னு கேட்பாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அது முதல்ல உள்ள உணவை தானே கேட்கிறேன், மீனுடைய ஈரல் தாப்பா கொடுக்கப்படும்னு டக்குன்னு சொல்லுவாங்க. இது புகாரில 3329 3938 ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அந்த இதெல்லாம் உணவுடைய வகைகள். அதுபோக உணவு மட்டும் இல்லாம சாய்ந்து கொள்ளக்கூடிய சாய்மானங்கள், திண்டுகள், படுக்கைகள், விரிப்புகள், தலையணைகள், ஆடைகள், அணிகலன்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஏராளமான, அதுதான் நம்ம மனுஷன் ஆசைப்படுறான். வெறும் திங்கிறது மட்டும் போதுமா, திங்கிறத மட்டும் ஒரு மனுஷன் திருப்தி அடைய மாட்டான். இந்த பெருநாளைக்கு திங்கிற அன்னைக்கு திங்கிறத விட தாண்டி நம்ம எதுக்கு செலவு பண்றோம், ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்றோம். சாப்பாடு கூட பெருநாளைக்கு எவ்வளவு சாப்பிட்டு போறோம், அதை விட 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு 100 மடங்கு எதுக்கு செலவு பண்றோம், ஆடைகளுக்காக செலவு பண்றோம். அதெல்லாம் நல்லா இருக்கணும்னு பாக்குறோம். அது மாதிரி வீடு கட்டினோம்னா, வீடு வாங்கினோம்னா கட்டில் சூப்பரா இருக்கணும், ஒரு 50,000 ரூபாய்க்கு ஏதாவது கட்டில் விசேஷமாக கண்டுபிடிச்சிருக்காங்களா, 1 லட்ச ரூபாய்க்கு கட்டில் இருக்கான்னு சொல்லி என்ன செய்யணும், அப்படிலாம் தேர்றமா இல்லையா, விரிப்பு அப்படி இருக்கணும், குஷன் இப்படி இருக்கணும், இந்த நல்ல கம்பெனி மெத்தையா இருக்கணும், இப்படி எல்லாம் நம்ம ஆசைப்படுகிறோம். அப்ப இதெல்லாம் அங்கே கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கும், இதெல்லாம் தாண்டி கிடைக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வஜஸாஹும் பிமா சபரு, அவர்கள் பொறுத்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு பரிசளித்திருக்கிறான். ஜன்னத்தம் ஹரீரா, சொர்க்க சோலைகளையும் பட்டாடைகளையும் பரிசளிக்கிறான்.
முத்தகீன ஃபீஹா அலல் அராயிகி, திண்டுகளின் மீது அவர்கள் அப்படி சாய்ந்து கொண்டு, அப்படி சூப்பர் திண்டுகள் எல்லாம் போட்டு வச்சிருப்பான், அதில் சாய்ந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி 76வது சூராவில் 13வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 88:13 சொல்றான், ஃபீஹா சுருரு மர்ஃபுவா, உயரமான கட்டில்கள் அவர்களுக்கு போடப்பட்டிருக்கும். விருந்தரில் படுக்கிற மனசுக்கு சரியா வரமாட்டேங்கள். என்ன இருந்தாலும் அந்த காலத்தில் பாயை வரிச்சு தரல படுத்துக்கிட்டாங்க. இந்த காலத்தில் என்ன செய்யறோம், எல்லாருமே ஒரு கட்டிலில் படுத்தாதான் சரியா இருக்கும், தான் இறங்கக்குள்ள வசதியா இருக்கும். ஒரு காலை தொங்க விட்டு இறங்கிருந்தேன், படுத்துக்கிட்டு இருந்தா அதெல்லாம் சரியா வராது. அதனால என்ன தரையில படுத்தா. அப்ப நம்ம விரும்புற மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஃபீஹா சுருரு மர்ஃபுவா, உயரமான கட்டில்கள் அங்கே போடப்பட்டிருக்கும். அது மாதிரி நமாரிக்கும் மஸ்ஃபூஃபா, தூய்மையான தலையணைகள், கட்டிலும் போட்டு தலையணைகள் போடப்பட்டிருக்கும். ஜராபியும் அபுசூசா, அங்கே விரிக்கப்பட்ட உயர்தரமான விரிப்புகள், உயர்தரமான விரிப்பு இருக்குல்ல, கீழே விரிக்கிற விரிப்பு கூட கட்டிலுக்கு மேலே சாக்க விரிச்சா சரியா இருக்குமா, கட்டிலையும் போட்டுட்டு மேலே சாக்க விரிச்சு பண்ணால் நல்லா இருக்குமா, அந்த விரிப்பு கொஞ்சம் அது மாதிரி இருந்தால் தானே கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோ உயர்தரமான விரிப்புகள் போடப்பட்டிருக்கும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஃபுர்ஷி மர்ஃபுவா, அது ரொம்ப உயர்தரமான விரிப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் நல்லா சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ பட்டு புடவைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறான், தங்க ஜருகை வெள்ளி இதெல்லாம் ஏமாத்துறாங்க. ஒரு ஜருகையும் கிடையாது, பொய் சொல்கிறாங்க. தங்கத்தில் ஜருகை இது தனியாக பிரித்து எடுத்தால் 2000 ரூபாய்க்கு தங்கம் இருக்குமாங்க, அவ்வளோலாம் இருக்கா, சும்மா சொல்கிறது. இந்த புடவை வைக்கும்போது, பட்டு புடவை வைக்கும் பொழுது தங்க இலை இருக்கிறது, அது வெள்ளி இலை இருக்குதுன்னு சொல்லுவானுவோ, அதெல்லாம் அவன் சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. ஏதோ கொஞ்சம் இருக்கும், அவன் சொல்கிற அளவுக்கு இருக்குமானா இருக்காது. 24,000 ரூபாமா ஒரு புடவை, என்னடா துணிக்கு போய் இவ்வளோ நாள்னு கேட்டால் அது 20,000 ரூபாய்க்கு வெள்ளி இருக்குதுல்ல, 22,000 ரூபாய்க்கு உங்களுக்கு தங்கம் இருக்குல்ல, அதை கழிச்சிட்டு பார்த்தா 2,000 ரூபா தானே புடவை கொடுக்குறியாமா. அதெல்லாம் அவ்வளோ பொய். அது சும்மா 500 ரூபாய்க்கு அதை விற்கலாம். அந்த வெள்ளி எடுத்தால் என்ன செய்யலாம், அவ்வளவுதான் அதில் இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், நெசமாகவே தங்க இலைகளால் நெய்யப்பட்ட அந்த விரிப்புகள் அவங்கள கொடுக்கப்பட்டிருக்கும். தங்க இலைகளால் என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த விரிப்புகள் போடப்பட்டிருக்கும். அலா சுரனி மௌலூனா முத்தகீன் அலைஹா முத்தகாபிலீன், அதில் சாய்ந்து கொண்டு ஒருவர் அப்படி பார்த்து பேசிக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரியான விரிப்புகளுக்கு பஞ்சம் கிடையாது. அதே மாதிரி பாத்திரங்கள், நமக்கு துன்யாவில் நமக்கு என்ன தடை இருக்குது, தங்க வெள்ளி பாத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கி இருக்கிறாங்க. பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தட்டோ டம்ளரோ குவளையோ எதுவாக இருந்தாலும் சரி, தங்கத்திலையும் வச்சுக்கிற கூடாது, வெள்ளியிலையும் வச்சுக்க, சும்மா ஒரு மெட்டீரியலாக வச்சுக்கிடலாம், சொத்தாக வச்சுக்கிடலாம். தங்கத்தில் ஒரு கோலை மாதிரி செஞ்சு என்ன செய்யலாம், தங்கம்ன்ற கணக்கில் அதை வச்சுக்கிடலாம். அதை யூஸ் பண்ண, அதை ஒரு பாத்திரமாக பயன்படுத்திடக்கூடாது. காசை வச்சா களவாண்டு போயிடுவாங்க. என்ன செய்யலாம், தங்கத்தில் ஒரு தட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறங்க, அது தப்பு கிடையாது. அதுலேயே சாப்பிடுவது, அதுலேயே அதை யூஸ் பண்ணுவது தங்கத்தட்டு, வெள்ளி தட்டுகளுக்கு தடை. தங்க குவளைகளுக்கும் வெள்ளி குவளைகளுக்கும் தடை இருக்கிறது. தடுக்கப்பட்டது அங்கே அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், அனுமதிக்கிறான். எல்லா தட்டையும் இதில் தான் கிடைக்கும், எல்லாம் தங்கத்தட்டு அவ்வளோ பேருக்கும். பிச்சைக்காரனா இருந்தவனா இருந்தாலும் என்ன கிடைக்கும், சொர்க்கவாசி அவன் போயிட்டான்னா அவனுக்கு தங்கத்தட்டுகள் கிடைக்கும். நல்லா சொல்லி காட்டுகிறான். வெள்ளி தட்டுகள் கிடைக்கும், வெள்ளி பாத்திரங்கள் கிடைக்கும். ஒய்யுதாஃபு அலை 76வது சூராவில் 16வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒய்யுதாஃபு அலைஹிம் பி ஆனியத்தும் மின் ஃபில்லா, வெள்ளி பாத்திரங்களை கொண்டு அவர்களை சுற்றி சுற்றி வருவார்கள். ஊழியர்களெல்லாம் நியமித்து வச்சிருப்பான் சொர்க்கத்துடைய ஊழியர்கள். அந்த ஊழியர்கள் என்ன செய்வாங்கன்னா, வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வருவார்கள். அக்வாபின், குவளைகளை கொண்டு வருவார்கள். கானத்து கவாரீரா, அது பளிங்குகளாலான குவளைகள். கவாரீரமின் ஃபில்லத்தின், பளிங்குகள்னா என்ன, வெள்ளி தான். வெள்ளியில செஞ்சிருக்கிறது பளிங்கு மாதிரி ஆக்கியிருப்பான் எல்லாம், வெள்ளியால் செய்யப்பட்டது. அது எப்படி இருக்கு, வெள்ளி மாதிரி தரத்தில் இருக்காமல் பளிங்கு மாதிரி தரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி 76-16 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒரு யுதாஃபு அலைஹிம் பி சிஹாஃபின் மின் ஸஹபின், தங்க பாத்திரங்களும் அவர்களுக்கு கொண்டு தங்கத்தட்டில் கொண்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அக்வாபின், அது மாதிரி குவளைகளோடு வருவார்கள். இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தங்கத்திலேயே குவளைகள், தங்கத்திலேயே தட்டுகள், தங்க பாத்திரங்கள், இதை கொடுத்துட்றான் அல்ல. அதே மாதிரி அவங்களுடைய ஆடைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லாமே பட்டு தான், வேற இதுக்கு வேலையே கிடையாது. அங்கே அணிகிற ஆடை என்னதான், பட்டு. ஆனால் பட்டுல எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பல வெரைட்டி, ஒரே இதை போட்டாலும் நமக்கு சலிச்சு போயிரும்ல, பல விதமாக இருக்கணும்ல. அதனால எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், சுந்துசுங்கிற பட்டு, இஸ்தபரக்குங்கிற பட்டு, அதெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தில் பல வெரைட்டிகளாக நமக்கு தர இருக்கிறான். அது சொல்றான். ஆலியகும் சியாபு சுந்துசின் குதிரின், பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய சுந்துசி என்ற ஒரு பட்டாடை, இஸ்தபரக்கின், இஸ்தபரக்கு என்ற பட்டாடை அவர்களுக்கு அடிக்கப்படும். அசாவிரமின் ஃபில்லா, வெள்ளியாலான காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். ஓ சகாஹும் ரப்புகும் ஷராபன் தஹூரா, தூய்மையான பானங்களை வேற அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு இருக்கிறது. வெள்ளி காப்பு தான் கொடுப்பானா, தங்கத்தில் தரமாட்டானான்னு கேட்டா 35வது சூராவில் 33வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். யு ஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிரமின் ஸஹபின், அவர்கள் தங்க காப்புகள் அணிவிக்கப்படுவார்கள். ஓ லுஅலுஅன், முத்து காப்புகள், முத்துகளும் அணிவிக்கப்படுவார்கள். ஓ லிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அவர்கள் அணிகிற ஆடை அங்கே பட்டாகத்தான் இருக்கும்.
வேற வேற எந்த ஆடையும் கிடையாது. பட்டுல உள்ள ஒரு மென்மை எதுலையும் கிடையாது தானே. பட்டாடையை வந்து இப்போ வேற ஒன்றுக்காக அவங்க விரும்புகிறாங்க. உண்மையில் பட்டுடைய தன்மை என்னன்னு கேட்டால் உடம்பை உறுத்தாது. சொறி சிறங்கு வந்தால் கூட ஒரு பட்டாடை போட்டோன்னு வைங்களேன், அந்த ஆடை உரசுறதுனால என்ன செய்யாது, ஒன்றுமே நமக்கு ஏற்படாது. பட்டாடையை போட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் சொறி உள்ளவன், சிறங்கு உள்ளவன், புண்ணு உள்ளவன் கூட என்னத்தை போட்டுக்கலாம், பட்டாடையை போட்டுக்கலாம். அந்த புண்ணுக்கு மேலே அது படுற காரணத்தினால என்ன செய்யாது, எந்த விதமான உறுத்தலும் இருக்காது இல்லையா. அவ்வளோ மென்மையான ஒரு ஆடை. ஒரிஜினல் பட்டா இருந்தா, எல்லாம் செங்காயப்பட்டு செயற்கைப்பட்டா போச்சு, ஒரிஜினல் பட்டா இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். அது அல்லாஹ் தருவான் அப்படிங்கிறது 35வது சூறாவில் 33 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பட்டாடை, தங்க காப்புகள், இந்த விஷயங்களை எல்லாம் 22, 23, 18, 31, 44, 53, 55, 54, 76, 12 இந்த வசனங்களில் எல்லாம் பட்டாடைகளை பற்றி சொல்லுகிறான், தங்க காப்புகளை பற்றி சொல்லுகிறான், வெள்ளி ஆபரணங்களை பற்றி சொல்லுகிறான். நமக்கு தருகிற ஆடைகளும் அணிகலன்களும் இந்த சொன்ன வசனங்களில் எல்லாம் நமக்கு என்னென்ன ஆடைகள் தருவான் என்பதையும், என்னென்ன அணிகள், இங்கெல்லாம் அணிகலனுக்கு தடை இருக்கு. நமக்கு ஆம்பளை வந்து கழுத்தில் ஒரு இதை போட்டு போனால், கையில் ஒரு மோதிரம் போட்டு போனால் நம்ம தப்புன்னு சொல்கிறோம்ல. அங்கே என்ன செய்யும், எல்லாம் தங்கத்தில் அப்படி மைனர் செயின்லாம் போட்டுக்கலாங்க. அங்கே அதுக்கு தடை கிடையாது. இங்கே தான் மைனர் செயினுக்கெல்லாம் தடை இருக்குது. அங்கே ஆம்பளை என்ன பண்ணிக்கலாம், தங்கத்தில் நகைகள்லாம் போட்டுக்கொள்ளலாம். அதை வந்து அல்லாஹ் வந்து அனுமதிக்கிறான் சொர்க்கத்தில். இங்கே தடுத்து இருந்தாலும் அங்கே கிடைக்கிறது. இது தருகிறான். இது போக என்ன செய்யறான்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய முக்கியமான எதில் மனிதன் வந்து ஆசைப்படுவானோ அந்த ஜோடிகள், வாழ்க்கை துணை இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஜோடிகளையும் அல்லாஹ் தருவான். அவர்கள் வந்து இளமை மாறாமல் இருப்பார்கள், அவர்கள் வந்து கட்டழகுடன் இருப்பார்கள். அது மாதிரிலாம் அவங்கள பற்றி ரொம்ப வர்ணனை பண்ணி ஹூர்லின்னு சொல்லக்கூடிய அந்த துணைகளையும் அல்லாஹ் தருவான் என்ற செய்திகளை 55வது சூறாவில் 56 வசனம், 55 74, 37, 48, 49, 44வது சூறாவில் 54வது வசனம், 52வது சூறாவில் 20வது வசனம், 38வது சூறாவில் 52வது வசனம், 56வது சூறாவில் 22, 23 வசனம், அதே 56ல் 35, 36, 37 வசனம், அதே மாதிரி 3, 15, 4, 57 இதுல எல்லாம் என்ன செய்யறான்ல, பல வார்த்தைகளை சொல்றான். அதாவது தூய்மையான துணைகள் உங்களுக்கு கிடைக்கும், வஸ்வாஜ் முத்தஹரா பரிசுத்தமான ஜோடிகள் உங்களுக்கு கிடைப்பார்கள், சம வயது ஒத்தவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரியான ஒரு வர்ணனைகளோடு அந்த மாதிரியான பாக்கியங்களும் கூட அங்கே கிடைக்கிறது. இது போக பல வசனங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் வந்து ஆறு ஓடுது. அதை எல்லா இடத்துலையும் சொல்கிறான். எந்த இடத்துல ஜன்னாத்துன்னு வார்த்தை குரானில் வந்தாலும் அதில் சேர்த்து என்ன வந்துடும், தஜ்ரீ மின் தகத்திகள் அன்ஹார்னு வந்துடும். ஜன்னாத்துன்னு வந்துட்டாலும் என்ன வந்துடும், தஜ்ரீ மின் தகத்திகள் அன்ஹார், பக்கத்தில் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். தோட்டங்களை மட்டும் கொடுத்து விட்டு ஆற்றுல தண்ணி இல்லைன்னா காஞ்சில் போயிடும். அதனால எல்லாம் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு ஆளுக்கும் பெரிய பெரிய தோட்டங்களை, துறவுகளை கொடுத்து விட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் 2 மெட்ராஸ் அளவுக்கு பெரிய தோட்டத்தை கொடுத்துருவான். அதுக்கு மேலே பெருசாக கூட கொடுப்பான். கொடுத்துட்டு என்ன செய்யறான், அது செழிப்பாக இருக்கணுமா இல்லை, ஜில் ஜில்னு இருக்கணுமா இல்லையா, அதுக்காக வேண்டி எல்லாம் வந்து தண்ணீர்களை என்ன செய்யறான், ஓடுவதற்காக வேண்டி ஆறுகளையும் கொடுத்துட்றான். ஆறு கொடுத்தாலும் ஆற்றுல போய் குடிச்சிக்க நம்மளை சொல்ல மாட்டேங்கிறான். ஆறு ஒரு குளுமைக்கு தான் ஆறே தவிர குடிக்கிறதுக்கு என்னன்னா நீர் விட்டு தனியா, ஆறு தனியா இருக்கு. நமக்கு ஆறு ஓடினா கூட மினரல் வாட்டர் வாங்கி கேனில் வச்சு தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். குடிக்கிறதுக்கு தனியாக தானே நம்ம தண்ணியை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், நீரூட்டு அப்படி பொங்கி வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி அழகான நீரூட்டு சுனை, அதை குடிச்சாலும் அவ்வளோ மதுரமாக இருக்கும். தண்ணி ஒரு பக்கம் குடிக்கிறதுக்கு அப்படி இந்த செடி கொடிகள்லாம் வளர்வதற்கும் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சிக்காக வேண்டியும் அது பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆற்றுக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் சலனது ஓடுவதை. இப்போ சாக்கடையெல்லாம் இப்போ நான் ஒழுங்கான ஆறாக இருந்தா, நல்ல ஆறு ஓடிச்சுன்னு வைங்களேன், அது கூவத்தை போய் பார்த்தா சரியா வருமா, அதுக்காக வேண்டி நல்ல ஆறாக இருந்தால் அதை பார்க்கறத கண்ணுக்கு என்னவா இருக்கும், ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அது நிலத்தடி நீர்லாம் ஊறி போய் பார்க்க பசுமையாக இருக்கும். இதெல்லாம் கூட அங்கே எல்லாம் என்ன செய்யறான், மனுஷன் எதையெல்லாம் லைக் பண்ணுறானோ அதுதானே காணா தூரங்கள் பார்த்து போய் பார்க்குறோம். ஈஸியாக பூரா எதுக்கு ரேட் ஆகுது, எல்லாம் ஜிலு ஜிலுன்னு அந்த பசுமை, அதுக்காக தானே கடலுக்கு பக்கத்தில் இருந்தால் நல்லா காற்று வரும். இப்படி மனுஷன் தேர்ந்தெடுக்கிறான் இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்றான். இது போக வந்து பொதுவாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், என்னத்தை தான் இன்பத்தை கொடுத்தாலும் அதிகமான இன்பம் எதில் இருக்குன்னு கேட்டால், ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு 4 பேர் வேலைக்காரன் இருந்தால் தான் அவளுக்கு இன்பம். அவளே போய் சோத்தை போட்டு அவளே எடுத்துக்கணும் தட்டில் வச்சு அவளே சாப்பிட்டு அவளே கழுவி வச்சா அதில் என்ன இருக்கு, என்னத்தை சோத்தை கொடுத்தாலும் ஒரு விருந்தாளியே வர்றாரு, வேணுங்கிற பிரியாணி நீ சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இருக்கு பிரியாணி இப்போ தட்டு, இந்த இருக்கு பாத்திரம்னு சொன்னால் அவருக்கு இன்பமாக இருக்குமா? கொடுத்தது பிரியாணியாக இருந்தாலும் என்ன இருக்காது, என்னடா கொடுத்தாங்க நம்மளை போய்ட்டு சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அது எப்படி கொடுக்கணும், அப்படி பரிமாறணும், போதுமா ஒன்று கொஞ்சம் வச்சுக்கிறீங்களான்னு கேட்கணும். அப்புறம் அவர் சாப்பிட்ட தட்டை நம்ம கழுவி வைக்கணும். இப்படிலாம் அவளுக்கு வேலை செஞ்சால் சர்வெண்ட் இருந்தால் தான் என்ன செய்வாங்க, ஒரு சந்தோஷம் கூடுதலாக இருக்கும். மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கு, அவளுக்குன்னு ஒரு வேலைக்கு ஆளுக்கு இருந்தால் அது ஒரு பெரிய அந்தஸ்து, ஒரு தரஜா. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், சொர்க்கத்தில் உழவி தந்து விட்டு
கூப்பிட்ட குரலுக்கு ஆள் வர நிப்பாட்டி வச்சிருக்கலாம். வள வேணும்னா இவரு போய் பறிச்சுட்டு வர வேண்டியதில்லை. இந்த அதை எடுத்துட்டு வா, இந்த இதை எடுத்துட்டு வா, நீ இந்த கோழியை கொடுத்து வா, இந்த காலையை கொண்டு வான்னு சொல்லுவாரு, வந்துடும். கொண்டு வரதுக்கு ஆளு, இவரு போய் அலைய தேவையில்லை. அது ஒரு பெரிய பாக்கியம் தானே. போய் அலைஞ்சிட்டு வர்றதுல போய் அது உழைச்சி சாப்பிட்ற மாதிரி வந்துருமே. போய் மரத்தில் பறிச்சு சாப்பிடுன்னா அது உழைச்சில சாப்பிட்றோம். அந்த உழைப்புக்கெல்லாம் வேலை கிடையாது. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா. எப்படி இருக்கு அது? வேலைக்காரன் குளிச்சு 6 மாசம் இருந்தா எப்படி இருக்கு? அவன்கிட்ட வேலை வாங்குவோமா? வேலைக்காரன் அது வேலைக்காரனா இருக்கணுமா இல்லையா? அவனு எப்படி இருப்பான்? ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி நீட்டா இருப்பான், அவனும் வேலைக்காரன் தான். 2 இட்லிக்கு ஆர்டர் கொடுத்து நம்மளை விட்டு டாப்பா இருப்பான், அவன்கிட்ட வேலை வாங்குவோம் ஸ்டார் ஹோட்டல்ல. அவன்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறானா, யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், இளமை மாறாத சிறுவர்கள், இளமை மாறாத சிறுவர்கள் ஊழியம் செய்வதற்கு சுற்றி சுற்றி வருவார்கள். அந்த வேலைக்காரன் கூட முரட்டு மீசை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தா வேலை வாங்க மனசு வருமா? வேலை வாங்கிட்டா வாடான்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். ஒரு வேலைக்கு டீ வாங்குறதுக்கு ஆளை போடுறோம், ஒரு 80 வயசு ஆள் பிடிச்சிக்கிட்டு டீ வாங்கிட்டு கேட்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணுமா இல்லையா? அதுக்காக என்ன செய்யறான்? இளமை மாறாத சிறுவர்கள், இளமைக்கு நெருக்கமா இருப்பாங்கல்ல, ஒரு 17 18 வயசு, அந்த மாதிரியான வகையில அந்த வேலையாட்கள் அவன் தான் சோர்வு இல்லாமலும் பார்ப்பான். கால் வலிக்குதுங்க, அவனை போய் சொல்லுங்கன்றானுங்க. அதுக்காக என்ன பண்றான்? அதுல கூட எல்லாம் செலக்ஷன் பண்றான். அது எப்படி இருப்பாங்களா அவங்க? இதார் ஐத்தகும் ஹசித்தகும் லுலுஅம் மன்சூரா, அந்த வேலையாட்களை நீ பார்த்தால் உதிர்த்து விடப்பட்ட முத்துக்களை போல காண்பாய். முத்து எப்படி பளிரென்று பிரகாசமா வெள்ளை வெள்ளையர்ந்து பார்க்கறதுக்கு இருக்குமோ அந்த மாதிரி என்ன செய்வாங்க, வேலைக்கு கூட ஆட்களை வச்சிருப்பாங்க என்று சொல்லி அல்லாஹ் 76வது சூறாவுல 19 20 சொல்லுகிறான். 52வது சூறாவுல 24வது வசனத்தில் சொல்லுகிறான். 56வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் நமக்கு வேலையாட்கள் கூட அல்லாஹ் தர்றான். இன்பம்ங்கிறது இதான இன்பம். என்ன குறை? கொஞ்சம் தியாகம், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இந்த உலகத்தில் கொஞ்சம் அடக்கிக்கிட்டு இருந்துட்டோம்னு சொன்னா, கொஞ்சம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருந்துட்டோம்னு சொன்னா, அழியாம காலத்துக்கும் எந்த சோத்துக்காக வேண்டி இவ்வளவு அநியாயம் பண்றோமோ அந்த உறுஜா வயிற்றுக்கு தானே மட்டும் பண்ற, அதான் கிடைக்குதப்ப உனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், அதை தந்துடுறான். அது போக நம்ம குடும்பம் குட்டி எல்லாம் பிள்ளைகளோட இருந்திருப்போம்ல. ஒவ்வொரு மனுஷன் என்ன ஆசைப்படுவோம்? நம்ம பிள்ளைகள் நம்மளோட இருக்கணும், நம்ம குடும்பம் நம்ம அப்பா நம்மளோட இருக்கணும், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, ஆசைப்படுவாங்க. அப்ப எல்லாரும் ஆசைப்படுறதுனால அவரவர்களோட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் எல்லாம் என்ன செய்வான், அதையும் ஏற்படுத்தி தருவான். அவங்க சொர்க்கவாசிகளை இருந்தா, நம்ம யாரு நம்ம சொந்தக்காரங்கள் சொல்லக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தால் அவர்களோடு போய் சேர்ந்திருக்கிற மாமா வீட்டில் இருந்துட்டு வந்தேன், மச்சான் வீட்டில் இருந்துட்டு வந்தேன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளையும் அல்லாஹ் தந்து அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்க அப்படின்னு சொல்லுவான் என்று சொல்லி 13வது அத்தியாயத்தில் 23 24 வசனங்களில் சொல்லுகிறான். ஜன்னாத்து அதினி என்ற சொர்க்க சோலைகளிலே எதுகுருவனகா நுழைவார்கள். ஒமன் சலகமின் ஆபாயியும் அஸ்வாஜியும் துர்ரியாத்தியும், இவர்களுடைய பெற்றோர்கள், இவங்களுடைய மனைவிமார்கள், இவங்களுடைய புள்ள குட்டிங்கள், இவங்களில் யார் சாலிகா நடந்தார்களோ அவர்களும் அவங்களோடு சேர்ந்து நுழைவார்கள் அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தில் 52 21 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 43வது சூறாவில் 70வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். இப்படியான ஒரு சொந்த பந்தங்களோட இருக்கக்கூடிய அந்த இன்பத்தையும் எல்லாம் தந்திருக்கிறான். அது போக என்ன செய்யறான்னு கேட்டா, அங்க வெயிலுக்கே இடம் கிடையாது. சொர்க்கத்தில் என்ன கிடையாது, வெயிலும் கிடையாது, கடுமையான குளிரும் கிடையாது. இப்போ நம்ம சில ஊர்களில் இருந்தோம்னு சொன்னால் டெல்லி குளிர்லாம் தாங்க முடியாது. சவுதி அரேபியா குளிர்லாம் நமக்கு தாங்க முடியுமா? அங்கே உள்ள வெயில் தான் தாங்க முடியுமா? வெயிலுனாலும் ஓவராக போயிடும், குளிர்னாலும் ஓவராக போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல், வெயிலும் இல்லாமல் குளிரும் கடும் குளிரும் இல்லாமல் கடும் வெயில் இல்லாமல் இருக்கிறது என்ன அர்த்தம்? ஏறக்குறைய ஒரு 18 20 டெம்பரேச்சரில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் என்ன செய்யாது, ஒரு ரொம்ப அழகான முறையில் குளுண்டு இருக்கக்கூடியது. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், அந்த மாதிரி உள்ள சூரியனும் இல்லாமல் அந்த இதுவும் அதாவது குளிரும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தையும் தருவான் என்று சொல்லியும் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து என்ன செய்யறான்னு கேட்டால், மூமின்களுக்கு ஒரு பிரகாச வெளிச்சம் வேணும்ல, எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு ராத்திரி இருட்டாக்கி வச்சுக்கிட்டா, இவ்வளவு சொர்க்க சோலைகள்லாம் அரண்மனையெல்லாம் கொடுத்துவிட்டு ஃபுல் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு என்னத்தை போட்டு பார்ப்பான்? எதை ரசிப்பாங்கிறேன்? தோட்டத்தை ரசிப்பானா, வீட்டை ரசிப்பானா, குடிக்கிற சோத்தை ரசிப்பானா? ஒண்ணுமே ரசிக்க இயலாது. ரசிக்கிறதுக்கு என்ன வேணும்? வெளிச்சம், பிரைட் இருக்கணும். அப்போ நல்ல பிரகாசம், முன்னையும் பின்னையும் அவர்களுக்கு பிரகாசம் ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி 57வது வசனத்தில் 12வது வசனத்தில் 57வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அது போக முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா? நம்ம சாப்பிட்டோன்னு வைங்க,
சாப்பிட்டா வந்து அதை கழிச்சாகணும், மலை ஜலம் கழிச்சாகணும், இல்லைன்னா இருக்க முடியாது. ஆமாம், அது அது வரலன்னா முடிஞ்சு வச்சுக்காது, ஆளை கொண்டு அடக்கம் பண்ணிட வேண்டியதுதான். அது அந்த மாதிரி எல்லாம் இப்படி ஆக்கி வச்சிருக்கலாம். அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டால் எல்லாமே வெளியே வராது, என்ன வேண்டாலும் நீ மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். எங்கே பாத்ரூம் இருக்குது கக்கூஸ் இருக்குன்னு கேள்விக்கு இடம் கிடையாது. அங்கே என்ன இல்லை, அந்த டாப்பிக்கே இருக்காது, சளி வராது, சளி பிடிக்காது, மூக்கு சிந்த வேண்டியது வராது. அதெல்லாம் அது மனிதனுக்கு வந்து இருக்குது. அந்த உலகத்துக்கு தேவையாக இருந்தால் கூட மறுமையில் அதெல்லாம் கூட இல்லாமல் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் ஆக்கிறான். அப்போ பாத்ரூமுக்கு வேலையே இல்லை, பாத்ரூம் அட்டாச் பேசிக்க வேலை கிடையாது. பாத்ரூம் போனால் தானே பாத்ரூமு, அது இல்லாமல் ஆக்கி போடுறான். அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கவாசியில் நுழையும் பொழுது சூரத்துஹும் அலா சூரத்துல் கமரி லைலத்துல் பத்ரி, முழு பௌர்ணமி தினத்தில் சந்திரன் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசமாக சொர்க்கத்தில் மக்கள் நுழைவார்கள். நுழையும் போது அப்படி பிரைட் ஆக்கிடுவான். அல்ல லா யபுசுகுன பீஹா, அங்கே வந்து அவங்க எச்சி துப்ப மாட்டார்கள். ஒலா எத்தமத்தகுன, அவங்க வந்து சளி, எச்சினா வாயிலிருந்து வர்றது, சளினா மூக்கிலிருந்து வர்றது, அந்த சளியும் சிந்த மாட்டார்கள். ஒலா எத்தகவத்தூன, மலமும் கழிக்க மாட்டார்கள், மலம் கழிக்கிற பேச்சுக்கு அங்கே இடம் கிடையாது. அவங்க ஆணியத்துக்கும் பிக தகபு, அவங்களுக்கு கொடுக்கப்படுற பாத்திரங்கள் எல்லாம் தங்கமாகவே இருக்கும். அம்சாத்துக்கும் என தகபி ஒல் ஃபில்லா, அவங்க தலை வாருவதற்கு கொடுக்கப்படக்கூடிய சீப்புகள் எல்லாம், அப்போ எல்லாருக்கும் முடி வேற இருக்கு, மழுக்கெல்லாம் இருக்காது, எல்லாரும் சீப்பு கொடுக்குறான்ல, அதெல்லாம் ஒரு மனிதர் ஆசைப்படுறான். அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாமல் சீப்பை எல்லாம் கொடுத்துட்றானா, தங்க வெள்ளி சீப்புகள். அதே மாதிரி மஜாம் இருக்கும் உள்வான்னு சொல்லி உயர்தரமான ஒரு நறுமண குச்சி ஒன்று அரபு நாடுகளில் உண்டு, வழங்குதா ஊதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் அவர்களுக்கு நறுமணம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு அசுகுமல் மிஸ்கு, அவங்கள்ட்ட வந்து வேர்வை மட்டும் வரும், ஆனால் வேர்வை வந்து கஸ்தூரி வாடையாக இருக்கும். வேர்வை நாத்தம் பக்கத்தில் வராதுன்னு சொல்கிற மாதிரி இருக்காது, வேர்வை கூட எப்படி இருக்கும், கஸ்தூரியாக இருக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 3245வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இது மலங்கழிக்க மாட்டார்கள் தான் இதில் வருது. 3327 வலா எபூலுன, சிறுநீரும் கழிக்க மாட்டார்கள் அப்படின்னு வருது. அப்போ எவ்வளோ நம்ம தண்ணியை குடித்தாலும் அதுக்காகத்தான் நம்ம வந்து சாப்பாடு கூட லிமிட் பண்ணுறோம். ஒரு அளவுக்கு மேலே இதுக்கு லிமிட் பண்ணுறோம், ஒரு போதும், இதுக்கு மேலே போதும், வயிறு தாங்காது, பிரயாணத்தில் போகிறவருக்கு கவுசம் தான் என்ன பண்ணுறது, இப்படிலாம் நினைக்கிறோம்ல. அந்த டாப்பிக்கே கிடையாது, நம்ம பாட்டுக்கு இறங்கிட்டு இருக்க வேண்டியதுதான், அது உள்ளே எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். அப்போ எப்படி உலகம் சாப்பிட நினைக்கிறீங்களா இல்லையா, அது அல்லாஹ் வந்து வேறு விதமாக அதை என்ன செஞ்சிடறான், காலி பண்ணிடுறான், எரிச்சிடறான். உள்ளக போட்டதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குற மாதிரி அந்த நாக்கு ருசியை கொடுத்துவிட்டு அது பண்ணிடுறான். அது போக என்னன்னு கேட்டால், பொதுவாக இதெல்லாம் இருந்தால் கூடங்க இதை விட ஒரு புற காரணங்களால் நமக்கு நிறைய சங்கடங்கள்லாம் ஏற்படும். என்ன ஏற்படும், நம்ம வாட்டு முக்கியமான ஒரு இதை இன்பமாக சாப்பிட்டுட்டு இருப்போம், தட்டத்தோட நாங்கள் பட்டாசு வெடிப்பானுவோம், காது கிளிக்கு என்னடா இது எரிச்சலாக இருக்கும். அந்த இன்பத்தை எதுக்கு எடுத்துனேன், அதுக்கு எடுத்துனேன், அங்கே 2 பேர் குடிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதை காதில் விழுந்தா என்னவாக, ஒழுங்கான முறையில் சாப்பிடவோ குடிக்கவோ மனசில் ஈடுபாடு வருமா, நல்லா திங்கி நடந்து ஏன் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்போ அதெல்லாம் வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு, காதையும் அல்லாஹ் காதுக்கு இன்பத்தை தர்றான். என்னன்னு கேட்டால், லா தஸ்மோ ஃபிஹா லாகியா, வீணான எதுவும் காதில் விழுவாது. அங்கே குடிச்சு தராறு பண்ண மாட்டான், அங்கே பட்டாசு அடிக்க மாட்டான், உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், உனக்கு நீசன்ஸா எவனுமே இருக்க மாட்டான். எந்த விதமான லா தஸ்மோ ஃபிஹா லாகியா, அதில் வீணான எதையுமே நீ கேட்க மாட்டாய். லா யஸ்மோ ஃபிஹா லகுவன், வீணான வார்த்தை எதுவும் கேட்க மாட்டார்கள். லா யஸ்மோ ஃபிஹா லகுவன் வலா தஹீமா, பாவமான ஆபாசமான வார்த்தைகளையும் அதே மாதிரி வீணானவற்றையும் கேட்க மாட்டார்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, சலாம்ங்கிறதை தவிர வேற விதமான எந்த அசிங்கம் ஆபாசம் நியூசன்ஸ் எதுக்குமே என்ன இல்லை, இடம் கிடையாது என்று சொல்லி 56:26 19:62 88வது சூறாவில் 10-11 வசனங்களையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அது போக என்னவாகும்னா, மனிதன் என்று இருந்தாலும் என்ன செய்வான், வாப்பா மோனா இருந்தாலும் சரி, பொண்டாட்டி புருஷனா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ப்ராப்ளம் பிரச்சனை ஏற்பட்டு போயிடும். ரொம்ப நாளைக்கு ஜீரணிக்க முடிய மாட்டேங்குது. ஏதாவது வாப்பா ஏதாவது கோவம் வருது, மோகன் சொன்னா வாப்பா கோவம் வருது, அண்ணன் சொன்னா தம்பி கோவமா இருக்கு, பொண்டாட்டி சொன்னா புருஷனுக்கு கோவமா இருக்கு, பிரச்சனை சண்டை வந்துட்டா இருக்கா இல்லையா, அதெல்லாம் வருமானு கேட்டா அந்த ப்ரோக்ராமே எல்லாம் எடுத்து விட்டுறான். அது என்ன செஞ்சிருவானா, நஸனா மாஃபி சுதூரிஹிம் மின் கில்லின், அவங்க உள்ளங்களில் இருந்த கபடம் கசடு இதுகளை எல்லாம் நம்ம எடுத்து விடுவோம். துன்யாவில் கசடு இருக்கிற காரணத்தினால பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே சந்தேகம், புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே சந்தேகம், பாப்பாவுக்கு மோகன் மேலே சந்தேகம், மோனுக்கு பாப்பா மேலே சந்தேகம், இதெல்லாம் அங்கே இருக்குமானா அதெல்லாம் இருக்காது. எல்லாமே வெகுளியாக இருப்போம், வெகுளியாக இருக்கணும், சந்தோஷமாக இருப்பான். இந்த உலகத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கிறீங்க, வெகுளியாக இருக்கான் பாருங்களேன், வினயமாக இருக்கிறவனுக்கு தான் எல்லா பிரச்சனையுமே. வெகுளித்தனமாக அவன் பாட்டுக்கு வெளுத்தெல்லாம் பால் இருக்கான் பாருங்களேன், அவனுக்கு மன ரீதியாக எந்த கொஞ்சம் மனநோய் வெண்டலாக மாட்டான், அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருந்துகிட்டே இருப்பான், பெருசாக எடுத்துக்கவே மாட்டான். அந்த மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலாக அங்கே மாறிடுவோம். இங்கே இருந்து ஏமாத்திட்டு போயிடுவானுவோம். அங்கே என்ன செய்யணும்,
இது 15வது சூறாவில் 47 48 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரி ஒன்று இருக்கிறது. இது போக என்னன்னு கேட்டா, நமக்கு சொர்க்கத்தில் போயிட்டாங்க இல்லையா, சொர்க்கத்தில் போனாங்கன்னு சொன்னா அதுல பல படித்தரங்கள் இருக்குது. எல்லாம் நீங்க சொர்க்கம் எல்லாம் ஒண்ணுதானோ, ஒரே மாதிரி தான் இருக்குமோ, ரசூலுல்லாஹ் நம்மளும் ஒரே மாதிரி ஜாலியாக தான் இருப்போமோ அப்படின்னு நினைக்க கூடாது. அதுல என்ன இருக்கு, பெரிய வேறுபாடு இருக்கு. அது எப்படி அல்லாஹ் அவன் நியாய தீர்ப்பு தானே வழங்கணும். ரொம்ப அதிகமாக வணக்கம் செஞ்சவனுக்கு, அரை காசுக்கு வணக்கம் செஞ்சவனே ஒரே மாதிரி எல்லாம் வைக்குவானா? அதிகமாக தியாகம் பண்ணவன், அதிகமாக கஷ்டப்பட்டவன், லஞ்சம் வாங்காம ஊழல் பண்ணாம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் நேர்மையை விட மாட்டேன்னு இருக்கிறவனும் அவனும் ஒரே மாதிரி அல்லாஹ் ரெண்டு பேரையும் ஆக்குவானா? கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்யணும், அவன் செயலுக்கு தகுந்த சொர்க்கத்தில் வேண்டா கொண்டே விட்டுருவானே தவிர சொர்க்கத்தில் விட்டதுனால சமமா வைக்குவானு வைக்க மாட்டான். அதுல பலவிதமான படித்தரங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 3256வது ஹதீஸில் இருக்கிறது, சொர்க்கவாசிகள்ல உயரமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, அவர்களை கொஞ்சம் கீழ் இடத்தில் உள்ளவர்கள் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டா, கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்குமா, தூரம் இப்படி எட்டி பார்ப்பாங்களாம். அங்க இருப்பாங்களாம் ஒரு சாரார் இருப்பாங்களா, எங்க எடுவானுக்கும் படுவானுக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்களாம். அது எந்த அளவுக்கு என்று கேட்டால், வானத்தில் ஒளி வீசுகிற பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரம் இருக்க, அதை எப்படி கமாயத்தராவுனல் கௌகப துர்ரிய, ஒளி வீசும் நட்சத்திரத்தை எப்படி பார்ப்பீங்களோ, அழகா பிரகாசமா இருக்குதே அப்படின்னு பார்ப்பீங்களே, அப்படிதான் பார்க்க இயலும். கரெக்டா ஃபிகரை கூட அடையாளம் அமைச்சு, சூரியனை பாருங்க பார்ப்போம். இப்போ இருக்கிறதுல ஒளி வீசுற பெரிய நட்சத்திரம் எது, சூரியன் தானே. அந்த சூரியனை உங்களால பார்த்து அதனோட ரவுண்டை கரெக்டா உங்களால கண்ணால கணிச்சிட முடியுமா? அப்படி தெரிவாங்க. ஓ, அங்க ஒரு உயரமான ஆளுக்கு இருக்கிறாங்க, பெரிய தர்ஜாவில் இருக்கிற ஆளுக்கு இருக்காங்கன்னு எட்டி பார்க்குற அளவுல அந்த மாதிரி எங்கேயோ இருப்பாங்களா. இன்னொரு சாராரு எங்கேயோ கீழே கிடப்பாங்களா, கீழே உள்ளவனுக்கு தான் போட்டு, அவங்களும் சொல்ல தேவையில்லை, கீழே உள்ளவனுக்கு தான் போட்டு கிடைக்குது. மேலே உள்ளவங்களுக்கு எல்லாம் இது மாதிரி 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்குன்னு வச்சுக்கிற வேண்டியதுதான். அப்படி அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லி புகாரியில 3256வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி சொர்க்கத்தில் பல தர்ஜாக்கள் வச்சிருக்கிறான்ல, அதுல ஃபர்ஸ்ட் தர்ஜான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வசீலா. வசீலான்னு அது ஒரு பதவி. அதுல யாருக்கு அல்லாஹ் கொடுக்குறானோ அவர் தான் சொர்க்கத்தில் முதல் இடம், முதல் மார்க். இந்த விளையாட்டு போட்டியில் 1ஆம் நம்பருக்கு மேலே நிற்க வைக்கிறான்ல, அந்த மாதிரி அந்தஸ்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரே ஒரு ஆளுக்கு தான். மொத்த உலகத்திலே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள்லேயே ஒரு ஆளுக்கு கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மோதினார் பாங்கு சொன்னார்னு சொன்னா அதையே நீங்க திருப்பி சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர்னா நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. சொல்லி முடிச்ச உடனே என்ன செய்யுங்கன்னு கேட்டா, என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். சும்ம ஸலுல்லாஹு லியல் வசீலா, எனக்காக வேண்டி வசீலாங்கிற அந்த பதவியை நீங்க கேளுங்க. ஃபைன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா, அது சொர்க்கத்தில் உள்ள ஒரு உயர்ந்த ஒரு பதவி. லா தம்பகி இல்லா லி அப்தின் மின் இபாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அந்த ஒரு ஆளாக அர்ஜு அன்னகுன அனஹுவ, அந்த ஒரு ஆளாக நான் இருக்க ஆசைப்படுறேன். ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு கூட்டத்தை கொடுக்கறது இல்ல, ஃபர்ஸ்ட் மார்க்னு ஒரு ஆளை போடணுமா இல்லையா, என்னுடைய மொத்த படைப்புலையே இவர் தான் டாப்பு அப்படின்னு ஒரு ஆளுக்கு அல்லாஹ் கொடுக்க போறான். அந்த ஒரு ஆளாக நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன், எனக்காக நீங்க எல்லாம் துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மகிட்ட சொல்றாங்க. அதுக்கு தான் பாங்கு சொன்னோன்னு என்ன செய்யறோம், ஆத்தி முஹம்மதன் அல் வசீலா, முகமதுக்கு வசீலாவை கொடுப்பாயாகன்னு கேட்கிறோமே. வசீலாங்கிறது சொர்க்கத்தில் இருக்கிற உயர்வா, அப்ப உயர்வுதாள் இருக்குன்னு விளங்குதா இல்லையா? ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்கிற ஒரு பதவி இருக்குன்னு சொன்னா ஏற்றத்தாழ்வு சொர்க்கத்தில் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இது முஸ்லீம்ல 577வது ஹதீஸ்ல இருக்கிறது, அதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஒருத்தன் தவழ்ந்து போவான், கடைசியில் என்ன செய்வான், அல்லாஹ்லாம் சிரிப்பான்ட்டு ஒரு ஹதீஸ் வந்துச்சுல, இந்த பூமி மாதிரி இன்னொரு மடங்கையும் சேர்த்து எடுத்துக்கண்டவுடனே என்னை கிண்டல் பண்றியானவன் கேட்பான், நாயர்களா உன்னை கிண்டல் பண்றேன்னு அல்லாஹ் சொல்லுவான் இருக்குல்ல. அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்க, கான யகூலு தாக்க அதுனா அஹ்லில் ஜன்னதி மன்சிலா, இவன் தான் சொர்க்கவாசிகள்லயே கடைசி தரஜாவில் உள்ளவன். யாரு? இந்த பூமி மாதிரி இன்னொரு மடங்கு, இதுதான் லாஸ்ட் மார்க். அப்ப அதுக்கு உள்ளவனுக்குலாம் எத்தனை பூமி பார்த்துக்கிறங்க. நல்ல மார்க் வாங்கினவனுக்கு இந்த பூமி மாதிரி 10 பூமி. நான் கூட மதுரை மாதிரி ஊட்டி மாதிரின்னு தப்பா சொல்லிவிட்டேன். மதுரை மாதிரி ஊட்டி மாதிரிலாம் கிடையாது. இந்த பூமி மாதிரி 2 பூமி, இந்த பூமி மாதிரி 5 பூமி, இந்த பூமி மாதிரி 10 பூமி ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய ஆதிக்கம் எவ்வளவு, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் நடக்குதுங்க. ஒரு ஆளுக்கு சாம்ராஜ்யம் கூட எத்தனை 7 நாடு 3 நாடு வச்சுக்கிட்டு சாம்ராஜ்யம் பாங்க. இது என்னது, மொத்த பூமி மாதிரியே 10 பூமி தான். எப்படி எங்க அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லி புகாரியில 6571வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி வெயிலும் குளிரும் இருக்காதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குரிய ஆதாரம் என்னன்னு கேட்டா 76வது சூறாவுல 13வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா,
அங்கு போய்விட்டார்களே ஆனால் சூரியனையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள், வலா ஜம்ஹரீரா கடும் குளிரையும் பார்க்க மாட்டார்கள். மிதமான ஒரு கிளைமேட்டாக இருக்கும், சுகமான மிதமான ஒரு கிளைமேட்டாக இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அங்க போயிட்டோம்னு சொன்னா இங்க உலகத்தில் இருக்கும் என்னத்தை தான் இன்பம் வசதியா இருந்தாலும் அவனுக்குன்னு வயிற்று வலி வருது, அவனுக்குன்னு தலைவலி வருது, அவனுக்குன்னு காய்ச்சல் வருது, அவனுக்குன்னு சளி பிடிக்குது, அவனுக்குன்னு இருமல் வருது, நெஞ்சு வலி வருது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம இன்பத்தை அடிச்சுட்டு போயிடுது. எவ்வளவுதான் கோடீஸ்வரனா இருந்தா கூட ஒரு மாசத்துல 3 நாளைக்கு தான் அவன் கோடீஸ்வரன் இன்பத்தை அனுபவிக்கணும். 27 நாளைக்கு ஏதாவது பஞ்சாயத்து வந்து என்ன செஞ்சிடறேன் அந்த இன்பத்தை அவனுக்கு உணர முடியாமல் ஆக்கிறத பாக்குறோம். அன்னைக்கு தலைவலி வந்துச்சுன்னு வைங்க, என்ன பணக்காரன் இருந்தாலும் தலைவலி மட்டும் தான் அவனுக்கு தெரியும், அந்த பணமோ அந்த இன்பமோ அவனுக்கு தெரியாது. வயிற்று வலி வந்துச்சுன்னு வைங்க, அன்னைக்கு ஒரு நாள் கூட அவர் பணக்காரனா இருக்க முடியாது, பணக்காரன் திங்கிறலாம் திங்க முடியாது. அப்ப இன்பத்தையும் கொடுத்துட்டு நோய் நொடியும் கொடுத்தா நல்லாவா இருக்கும்? அல்லாஹ் என்ன பண்றான், அங்க எதுவுமே வராது, அங்க வந்து தலைவலி வராது, காய்ச்சல் வராது, சளி பிடிக்காது, சளிதான் அறவே இல்லைன்றாயிருச்சே. அப்ப எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் இருக்காது என்ற கருத்தை 15வது சூறாவுல 48வது வசனம், 35வது சூறாவுல 35வது வசனம் அதில் சொல்லி காட்டுகிறான். கவலையே ஏற்படாது என்று சொல்லி 35வது வசனத்தில் 35வது அத்தியாயத்தில் 34 சொல்லி காட்டுகிறான். சுருக்கமா சொல்வதாக இருந்தால் அதுல ஒருத்தன் நுழைஞ்சிட்டான்னு சொன்னா இங்க இருந்து ஒரு காலத்துல வெளியே போகக்கூடாது என்று நினைச்சிருவான். விடுங்களேன், அவ்வளவுதான் விஷயம். வெளியவே போகக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த இன்பம் இருக்கு. அது எங்க இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹாலிதினி பிஹாலா யபுகுனான் ஹிவலா, அதுல நிரந்தரமாக இருப்பார்கள், வேறிடம் திரும்பி செல்வதற்கு விரும்பவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி 18வது சூறாவுல 107 108 வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரியான இன்பங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு இதுதான் சொர்க்கம் என்பது. சொர்க்கத்தையே மணிக்கணக்கில் நாட்கணக்கில் பேசலாம். சுருக்கமாக தொகுத்து உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சிறிய அளவில் தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நரகம்டா என்ன, நரகத்தில் சொர்க்கம் கிடைக்குது இல்லையோ, நரகத்தை கேட்டோம்னு சொன்னா சுபஹானல்லாஹ் அதுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியாவது ஒருத்தர் நல்லவன் ஆயிடுவான். அவ்வளவு கடுமை, இவ்வளவு இன்பங்களை கொடுத்துவிட்டா அல்லாஹ் கொடுத்தாலும் அப்படி கொடுக்குறான், மிதிச்சாலும் அப்படி மிதிக்கிறான். நரகத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே பல்வேறு பெயர்கள் நரகத்துக்கு இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில வசனங்களிலே ஜஹன்னம் என்ற வார்த்தையை, வேறு சில வசனங்களிலே ஜஹீம் என்ற வார்த்தை, சில வசனங்களிலே நார் நெருப்பு, அஸ்ஸஈர் ரெண்டுக்கு நெருப்புன்னு தான் அர்த்தம், சக்கர், ஹாவியா, ஹுத்தமா, இப்படி எல்லாம் பல பெயர்களிலே திருமறை குர்ஆனில் நரகத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த நரகம் என்பதும் சொர்க்கத்தை போலவே பல வாசல்கள் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருப்பதை நம்ம அறிந்தோம். நரகத்திற்கு 7 வாசல் இருப்பதாக திருமறை குர்ஆனிலே 15வது அத்தியாயத்தில் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். லஹா சப்அத்து அப்வாபின், நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாசல்கள் வழியாக ஒரு குறிப்பிட்ட சாரார் உள்ளே அனுப்பப்படுவார்கள். இந்த வாசல்ல எல்லாம் இந்த கேட்டகரியில் உள்ளவன், இந்த வாசல்ல இந்த கேட்டகரின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புவான். இந்த நரகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மக்களில் இன்றைக்கே வந்து நம்ம 650 கோடி பேர் இருக்கிறோம். இதில் ஒரு 50 கோடி கூட சொர்க்கத்துக்கு தேர மாட்டாங்க, எல்லாம் நரகத்திற்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து பார்த்தோம்னு சொன்னால் எத்தனையோ கோடான கோடி மக்கள், இவ்வளவு பேரையும் நரகத்தில் போட்டுட்டு அவங்க எதையெல்லாம் வணங்கினார்களோ அதையும் கொண்டு போட்ட பிறகு அந்த நரகத்தில் அல்லாஹ் கேட்பானா, யௌம நக்கூலு லி ஜஹன்னம ஹலிம் தலாத்தி, நிறைஞ்சிருச்சான்னு கேட்பானா அல்லாஹ் இவ்வளோ அள்ளி போட்ட பிறகு. அது கேட்குமா, அப்போ தக்கூட ஹல்மி மசீத், ஏன் இன்னும் அதிகம் ஏதாவது இருக்குதான்னு கேட்குமா. அப்போ அந்த அளவுக்கு விசாலமானது நரகம் என்பதும். கோடானு மக்கள் அள்ளி கொண்டு போட்ட பிறகும் அவர்கள் வணங்கியவற்றையும் அள்ளி போட்ட பிறகு கூட அது நிறையாது என்று சொன்னால் அது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது என்பதை நம்ம இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். நரகத்திலையும் பலவிதமான படித்தரங்கள் இருக்கிறது, அது நியாயமும் கூட. பெரிய அளவுக்கு தப்பு செய்தவனையும் சின்ன தப்பு செய்தவனையும் ஒரே மாதிரியாக நம்ம அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான். இப்படி நன்மை விஷயங்களில் அதிக நன்மை செய்தவனுக்கு அதிக பரிசுகளும், அதிக கம்மியான நன்மை செஞ்சவனுக்கு கம்மியான பரிசுகளும் கொடுக்குறானோ, நரகத்திலையும் பல தட்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறான். ரொம்ப கொடூரமான தண்டனை, சுமாரே கொடூரமாக தான் இருக்கு, அது ஒரு விஷயம். அது இந்த கொடூரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அப்படியான தண்டனைகளும் இருக்கிறது. குர்ஆனில் வந்து 4வது சூறாவில் 145வது வசனத்தில் சொல்கிறான். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்வலி மினன்னார், நரக முனாஃபிகீன்கள் 2 வேடம் போடுறாங்க இல்லையா, நான் இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன்னு சொல்லி, இப்படிப்பட்டவர்கள் தான் நரகத்திலே ரொம்ப அடித்தட்டில் இருப்பார்கள். அடித்தட்டினா ரொம்ப கடுமையான வேதனை அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நரகத்தில் நரகம் என்பதனுடைய முக்கியமான மேற்று என்னன்னா நெருப்பு தான். நரகத்துடைய பலவிதமான தண்டனைகள் இருந்தாலும் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதான் முக்கியமான விஷயம். அதுக்கு மேற்கொண்டு தான் வெவ்வேறு தண்டனைகள் அதிகப்படும். அதில் எரிகிறதே பெரிய தண்டனை தான்.
அந்த நெருப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி எரியும் என்று சொன்னால், கழுதை கத்துறது இருக்குல்ல, அது இங்கே மண்ணடியில் கத்துனா பிராட்வே கேட்கும். அவ்வளவுக்கு ரொம்ப டெசிபல் அதிகமாக உள்ளது எது? கழுதை சத்தம். அப்போ அந்த மாதிரி ஒரு நெருப்பு வந்து எரியும் போது சத்தம் வருமா? வராது. ஆனால் சில நேரங்களில் இந்த சிரட்டையெல்லாம் அடுப்பில் போட்டேன்னு வைங்க, சிரட்டைன்னா தெரியுமா? தேங்காய் துருவிட்டு இருக்குமே, கொட்டாங்கச்சி, அதை கொண்டே அடுப்பில் போட்டீங்கன்னா அது எரியும் போது மட்டும் ஒரு மாதிரியா சர் சர்னு பயங்கரமான சத்தம் வரும். அவங்க பட்டாசு விடுற மாதிரி சத்தம் வரும் அது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, அது நரகம் எப்படி என்று சொன்னால், அதில் நெருப்பு எரியும் பொழுது அந்த எரியுடைய வேகம் எப்படி இருக்கும்னு கேட்டால், இதா உல்கூஃபிஹா சமியுலஹா ஷஹிகன் முஹிய தஃபூர், அது கொதித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கழுதை சத்தம் போன்று அதுலேருந்து சத்தம் வருமா. அப்போ அவ்வளோ பயங்கரமான நெருப்பு பயங்கரமாக அடிக்கும் பொழுது நெருப்பு எரிகிறதுக்கே ஒரு சத்தம் இருக்கும். அது எவ்வளவா இருக்கும்? கழுதையுடைய இரைச்சல் போல இருக்கும். அப்படின்னா அந்த நெருப்பு எவ்வளோ வேகமாக எரிக்கப்படும் என்பதை வந்து நம்ம விளங்கி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இது ஒரு விஷயம். நரகத்திற்கு என்று அல்லாஹ் சில காவலர்களை ஏற்படுத்தியிருக்கிறான். திருமறை குர்ஆன்ல கூட சொல்லி காட்டுறான், நரகத்துக்கு காவல்லாம் தேவை கிடையாது. அங்கே வெந்து நொந்து போயிருக்கான், தப்பிச்சா வரப்போறான். எல்லாம் ஒரு இதுக்காக வேண்டிய அல்லாஹ் என்ன செய்வான், எதையுமே சிஸ்டம் தான் அது. அப்படிலாம் தப்பிச்செல்லாம் போக முடியாட்டா கூட அது முன்கர் நிற்கிறது. நம்ம செய்கிறது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். 2 பேரை போட்டு எழுதுன்னு சொல்லி வச்சிருக்கிறான். இப்படி எல்லாத்தையுமே செய்கிறது வந்து ஒரு விஷயத்துக்கு 100கணக்கான செட்டப்புகள் எல்லாம் செய்யும். அது தப்பிக்காட்டா கூட அது கரெக்டாக செய்யணும். அது அல்லாஹ்வுடைய ஒழுங்குல உள்ளது. அந்த அடிப்படையில் என்ன செய்யறான்னு கேட்டால், நரகத்திற்கு காவலர்களை ஏற்படுத்தியிருக்கிறான். 66வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அம்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு காத்துக்கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் வந்து மனிதர்களும் கற்களும் தான் எரிபொருள். நம்ம விறகு வச்சு எரிப்போம்ல, அங்கெல்லாம் விறகுலாம் எரிபொருள் இல்லை, கல்லை தூக்கி போட்டால் எரியும். அப்போ கற்களும் மனிதர்களும் அதனுடைய எரிபொருள், கெட்ட மனிதர்களும் எரிபொருள்களாக இருப்பார்கள். அலைஹா மலாய்கத்துன் இலாதுன் சிதாதுன், அதில் கொடூரமான கடுமையான வானவர்கள் அதன் காவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். லா யஸூனல்லாஹமா அமரஹும் வ யஃபலுன, இறக்கம் காட்ட மாட்டாங்க. முடி பாவம் வெந்து போறானே, அப்படியான ஆட்களை படைக்காம எல்லாம் நினைஞ்சிருக்கிறான். ரொம்ப பயங்கரமான கொடூரமான ஆட்கள், அதை பற்றி கவனிக்கவே மாட்டாங்க. நீ கத்துனாலும் சரி கதறினாலும் சரி ஒன்னையும் கண்டுகொள்ளாத காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொன்னதை செஞ்சு முடிப்பாங்களே தவிர இறக்கமெல்லாம் காட்டுவாங்க நினைக்காத அப்படின்னு சொல்லி 66வது சூறாவில் 6வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 39வது சூறாவில் 71வது வசனத்தில் நரகத்தில் கூட்டம் கூட்டமாக கொண்டு தள்ளின உடனே அதன் காவலர்கள் கேட்பாங்களாம், காலலகும் ஹசனத்துகா, நரகத்தின் காவலர்கள் கேட்பார்கள், அலம் ஏத்திக்கும் ருசுலுமின்கும், ஏப்பா உங்களுக்கு ரசூல்லாம் வரலையா? அல்லாஹ்வுடைய வசனத்தில் ஓதி கேட்கல, தெரியாமல் அநியாயத்துக்கு செஞ்சு விட்டு வந்து உள்ள விழுவுறீங்களே அப்படின்னு அதன் காவலர்கள் கேட்பார்கள்னு சொல்வதிலிருந்து நரகத்துக்கு காவலர்கள் இருக்கிறார்கள் என்பது அறிந்து கொள்கிறோம். இது 39வது சூறாவில் 71வது வசனத்தில் இருக்கிறது. நரகத்தினுடைய காவலருக்கு தலைவர் ஒருத்தர் இருப்பார், அவருடைய பேர் மாலிக்கு. இந்த மாலிக்கு கூட இவங்க கூப்பிட்டு கேட்பாங்களாம், யா மாலிக்கு லியக்குல் அலைனா ரப்புக்க, மாலிக்கே தாங்க முடியலையா, கொடுமையா இருக்க வேதனை, கதையாவது முடிக்க சொல்லு, அழிக்க சொல்லிடுங்களே, மூத்தாக சொல்லிடு, இதுக்கு மேலே தாங்க முடியலன்னு கேட்பாங்களாம். வேறு வேதனை லேசாக கேட்க மாட்டாங்களாம், எரிஞ்சு சாம்பலாவது விட்டுருங்கப்பா, எதுக்குப்பா உசுரோட வச்சுட்டு சாவ ஒடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி கேட்பாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காவலர்களுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை 43வது சூறாவில் 77வது வசனத்தில் சொல்லி அல்லாஹ் காட்டுகிறான். அதே போல் அந்த நரகத்தினுடைய காவலர்கள் வந்து சும்மா லட்சக்கணக்கிலாம் இல்லை, ரொம்ப கம்மியான நம்பர் தான், ஒரு 19 பேரை தான் அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான் நரகத்தின் காவலர்களாக நியமித்திருக்கிறான். அலைஹா திஸ்ஸாதாஷர், அந்த நரகத்தின் மீது 19 காவலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒமா ஜஅல்னா அஸ்ஹாபன்னார் இல்லா மலாயிகத்தன், நரகத்தின் காவலர்களாக மலக்குகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒமா ஜஅல்னா இத்தத்தஹும் இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், அவர்களுடைய எண்ணிக்கையை மக்களுக்கு ஒரு சோதனையாக நம்ம ஆக்கியிருக்கிறோம். சில இந்த 19 வெளிக்கிட்டு போனானு உள்ள அதுக்காக வேண்டிய அல்ல அப்படி அமைச்சிருக்கான் போல இருக்கு. 19 இதை வச்சு தான் 19 போனானுவோம். இந்த 19ங்கிற ஒரு எண்ணிக்கையில் வானவர்கள் நியமித்திருக்கிறோம். அது எதுக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம்னு கேட்டால், இந்த மாதிரி சில பயல்களுக்கு மனிதர்களுக்கு ஒரு குழப்பத்துக்காக ஏற்படுத்தியிருக்கோம். குழம்பி போயிட்டானோ சில பேர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ 19 காவலர்கள் அங்கே என்ன செய்வாங்க, இருப்பாங்க என்பதை 74வது சூறாவில் 31வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த நரகத்தினுடைய காவலர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பேர் இருக்கிறது, அதுக்கு பேர் ஜபானியா. அவங்களுக்கு என்ன பேரு? நரகத்தின் காவலர்களுக்கு ஜபானியான்னு பேரு. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்கிறாங்கல்ல, சில பள்ளியில் போட்டுக்கிட்டு இவன் பள்ளிக்கு வரக்கூடாது அவன் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு. அந்த மாதிரி மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்த பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கல்லால இல்லம் என்தஹி, இவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வருவதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள், விலகி கொள்ளவில்லையானால் ல நஸ்ஃபாம் பின் நாசியா, அவர்களுடைய முன்னெற்றியை நம்ம பிடிப்போம், நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா,
குற்றம் இழைத்துக் கொண்டிருந்த, பொய் சொல்லி கொண்டிருந்த இவருடைய குடுமையை நாம பிடிப்போம். ஃபல்யது நாதியா, அவர்கள் சபை அவர்கள் கூட்டட்டும். சனதுவு ஜபானியா, ஜபானியாக்கள் நாம, ஜபானியானா என்ன, நரகத்தினுடைய காவலர்கள் நம்ம கூப்பிடுவோம். உனக்கு நரகம் கன்ஃபார்ம்ங்கிறான் அல்ல. அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு வர்றது யார் தடுக்கிறானோ அவங்களை பிடிச்சி உள்ள தள்ளுறதுக்கு தான் யாரை நியமிச்சிருக்கான்ல, ஜபானியாக்கள் இருக்காங்களா, நீ உன் சபையை நீ கூட்டு, நான் வந்து ஏன் சபையை கூட்டுறேன், ஏன் சபை என்ன, ஜபானியா சபையை கூட்டுறேன்னு சொல்லி அல்லாஹ் அந்த ஜபானியாங்கிற வார்த்தையை நரகத்தின் காவலர்களுக்கு 96வது சூறாவில் 18வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி வந்து நரகத்தின் காவலர்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்து 40வது சூறாவில் 49 வசனம், 67வது சூறாவில் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி நரகத்தை பொறுத்த வரைக்கும் யார் நரகத்துக்கு போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஜீவன் உள்ளவற்றில் 2 தான், மனிதனு ஜின்னு தான். ஆடு மாடு கழுதை குதிரை சிங்கம் புலி எதுக்கும் என்ன கிடையாது, சொர்க்க நரகம் கிடையாது. ஆனால் அவற்றையும் அல்லாஹ் உயிரோடு எழுப்புவான். எழுப்பி அழிக்குவான் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் கிடையாது. எழுப்புவான், பாதிக்கப்பட்ட மிருகங்களுக்கு அதுக்குரிய நியாயத்தை அல்லாஹ் வழங்குவான், அப்படி எல்லாம் ஹதீஸில் இருக்கிறது. எழுப்பி கூட சொர்க்கம் தோட்டம் இருந்தாலும் மேய்ஞ்சிட்டு போகுத, அப்படி கூட எல்லாம் விட்டு வச்சிருக்கலாம். எழுப்புவான் இருக்கே தவிர அந்த மிருகங்களுக்கு என்ன கிடையாது, நரகமும் கிடையாது சொர்க்கமும் கிடையாது. கொசுவா இருந்தாலும், ஈயா இருந்தாலும், குருவியா இருந்தாலும், சிங்கம்புலி கரடியா இருந்தாலும், பன்னியா இருந்தாலும் அவை அனைத்தையும் என்ன செய்யப்படும், எழுப்பப்படும் என்று கூட ஒய்தல் ஹுஷிரத், மிருகங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி எழுப்பப்படும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான். இத ஷம்சு குவீரத் சூரத்து தக்வீர்ங்கிற அத்தியாயத்தில் மிருகங்களும் எழுப்பப்படும் என்று குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான். ஆனா அவற்றுக்கு என்ன கிடையாது, நரகம் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது. நரகத்துக்கு போற ஆளுக்கு யாருன்னு கேட்டா ஜின்னு மனுஷன் ஷைத்தான் தான். மனுஷன்ல கெட்டவன் போவான், ஜின்கள்லையும் நல்லடியார்கள் கெட்டடியார்கள் இருக்கிறாங்க. வண்ணா மின்ன சாலிஹூன ஓ மின்னா தூணதாலிக்க, ஜின்களாகிய நம்மிடத்தில் நல்லவங்களும் இருக்கிறோம் கெட்டவங்களும் இருக்கிறோம் அப்படின்னு ஜின்களே பேசிக்கொண்டதாக சூரத்துல் ஜின் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி நல்ல ஜின்கள் போக மாட்டாங்க, கெட்ட ஜின்கள் போவாங்க. ஷைத்தான் தான் யாரு, இப்லீஸுடைய சந்ததிகள் தான் ஷைத்தான். அவங்க கம்ப்ளீட்டா 100% அந்த ஷைத்தான்களுக்கு 100% நரகம். மனிதர்களில் நல்லவன் கெட்டவனுக்கு மட்டும் நரகம், ஜின்கள்லையும் கெட்டவர்களுக்கு மட்டும் நரகம். இந்த 3 சாரார் தான் என்ன செய்வாங்க, நரகத்துக்கு போவாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டா ஹூதுல, சூரத்துல் ஹூத் என்று 11வது சூறாவுல 119வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். ல அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி ஒன்னாசி அஜ்மஈன், ஜஹன்னத்தை நரகத்தை மனிதர்களாலும் ஜின்களாலும் நான் நிரப்புவேன் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். 7வது சூறாவுல 18வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இப்லீஸை பார்த்து சொல்றான், உஹ்ருஜு மின்ஹா மதுவுமன், இழிந்தவனாக வெளியேறு, அதாவது அம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், உங்களை கொண்டு நரகத்தில் நிரப்புவேன்னு சொல்லி இப்லீஸை பார்த்து என்ன செய்யறான்ல சொல்லி காட்டுறான். அப்ப சைத்தானுக்கு நரகம் என்பதற்கு இந்த 7வது சூறாவில் இருக்கிற 18வது வசனம் ஆதாரமாக இருக்கிறது. அப்ப நரகத்தில் போகக்கூடிய ஆட்கள் யாருன்னு விளைவிக்கிட்டோம். வேற யார், கழுத குதிரை சிங்கம் புலி எதுக்குமே என்ன கிடையாது, நரகம் கிடையாது. இது போக அவங்க எதை வணங்குனாங்களோ அதை இன்னைக்கு போட்டுருவான்னு ஒன்று வருது. வேணும்னு அது வேணும், அந்த சூரியனை வணங்கினா சூரியன், சந்திரனை அது மாதிரி ஒரு காட்சி மாதிரி உண்டாக்கி எத்தனை வணங்குனீங்க அதோட சேர்ந்துட்டு போய் விழுவுங்கன்னு சொல்லி அதையும் போட்டு எரிக்குமா. இது போக மற்றெல்லாம் கல்லை போட்டு, கல்லு தான் அங்கே எரிபொருள், கல்லும் எரிக்கும் வழங்குதா, ஏன்னா அதிகமான நெருப்பில் கல்லை எரிக்கலாம், அது மாதிரி எரிக்குமான்னு சொல்லி வருகிறது. அதே நேரத்தில் வந்து அந்த நெருப்பு வந்து பொதுவாக வந்து அணையும் கூடும் குறையும், எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, எரிஞ்சுக்கிட்டே இருக்காது. பொதுவாக வந்து நெருப்பை கொத்தணும்னா என்ன செய்யும், எரிபொருள் வச்சுக்கிட்டே இருப்போம். எரிபொருள் இவன் தானே எரிபொருளாக இருக்கான். அப்புறமேல புதுசாக டெய்லி அப்போ மனசனை படைச்சிட்டு இருக்க போறான்ல, அப்புறமேல எரிபொருளுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டால் அது அல்லாஹ் என்ன செய்யறான்னா நம்ம அணைய முடியாமல் அதை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருப்போம். குல்லமா ஹபத் ஜிதுனாகும் சாயிரா, அந்த நெருப்பு அணையும் பொழுதெல்லாம் அதுக்கு மேலும் மேலும் நெருப்பை நம்ம என்ன செய்வோம், அதிகப்படுத்துவோம். எரிகிறதுக்கு உரிய அந்த ஆக்சிஜன் போக்குவரத்துலாம் என்ன செய்வோம், அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அதனால என்ன செய்யும், அது பாட்டுக்கு தாறுமாறா இப்போ பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் என்பது 17வது சூறாவுல 97வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இந்த நரகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் என்று கேட்டால், அதாவது மொத்தமே நெருப்பு தான், நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நெருப்புல போய் கடந்து வெந்துக்கிட்டுனா அவனை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருப்பான், நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுக்குள்ளே அவ்வளோலாம் இருக்கும், அதுக்குள்ளே விரிப்புலாம் இருக்கும். விரிப்பும் எப்படி இருக்கும்னா நெருப்பாலான விரிப்பு, நெருப்புனாலேயே பாலம் காய்ச்சது மாதிரி அதில் தான் அவனை என்ன செய்யப்படும், நெருப்பே எரியும். அந்த நெருப்பை வந்து இரும்புனால அதை வச்சு பழுக்க வச்சு அதை கங்கு மாதிரி ஆகி அதுக்கு மேலே உட்கார வச்சா அது எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்னு சொல்றான். மேலே போத்திக்கிறதுன்னு கேட்பாங்க, அதை தூக்கி கொண்டாந்து கொடுத்து அது என்ன செய்யும், அதுவும் நெருப்பாகவே இருக்குமா. இது 7வது சூறாவுல 41வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். லஹும் மின் ஜஹன்னம மிஹாதுன், அவர்கள் நரகத்தில் நெருப்பினாலான விரிப்புகளும் அவர்களுக்கு கீழே விரித்துக் கொள்ளக்கூடிய விரிப்புகளும் இருக்கிறது. ஒமின் ஃபௌகிஹிம் கவாஷ், மேலே பொருத்திக் கொள்ளக்கூடிய போர்வையும் இருக்கிறது. ரெண்டுமே நெருப்பினாலேயே என்ன செய்யப்படும், செஞ்சு தரப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அப்போ இதெல்லாம் வந்து நெருப்புக்கு மேலே நெருப்பு, ஏற்கனவே இருக்கிற நெருப்பை தாங்க முடியாத நெருப்பாக இருக்கிறது. அதே மாதிரி இருக்கிறது. அங்கே வந்து எந்த விதமான குளுமைக்கும், நெருப்பில் எரிஞ்சால் தண்ணியாவது குடிச்சிருந்தா கொஞ்சம் தாங்குற மாதிரியாவது இருக்கும், தண்ணியாவது கிடைக்குமான்னு கேட்டால் லா எது குணபிஹா பர்தம் வலா ஷராபா, அதில் வந்து அவர்கள் வந்து குளிரையும் உணர மாட்டார்கள், குடிபானத்தையும் அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு நிழல் கிடையாது, அங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கத்தில் நிழலில் ஒதுங்கிடலாமான்னு கேட்டால் ஒதுங்க முடியாது. நிழல் கூட எப்படி இருக்கும்னா அந்த நெருப்பு எரிவதனால் ஏற்படுகிற நிழல், நெருப்புனாலே ஒரு நிழல் இருக்கும்ல, பயங்கரமாக தீப்பிடிச்சு எரியும் போது பகலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நிழலை அடிக்கும், சூரியனை தடுத்துற அளவுக்கு. அதுக்குள்ளே போய் நின்றா இன்னும் வெக்கையாக இருக்கும். நிழல்னு சொல்லி அதுக்கு தள்ளி நின்றா கூட பரவாயில்லாமல் இருக்கு. அப்போ இவர்களுக்கு போலியான நிழல் தான் இருக்குமே தவிர ஒரிஜினல் நிழல் இருக்காது. நெருப்பு எரிவதனால் அதுக்கு ஏற்படக்கூடிய நிழல் தான் இருக்கும் என்று சொல்லி 56வது சூறாவில் 42, 43, 44 சொல்றான். அதே மாதிரி 77வது சூறாவில் 30, 31, 32, 33 அந்த வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். அந்த நெருப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது அது எரியும் பொழுது இதயத்தை போய் தாக்கும், தோலை மட்டும் தாக்காது. பொதுவாக அந்த உலகத்தில் உள்ள நெருப்புகள் வந்து உள்ளக்க தாக்குறது கிடையாதுங்க, மேலே தான் எல்லாம் எரிஞ்சு வெந்து போயிருப்பானுவோம். உள்ளக்க தாக்குறதுக்கு ரொம்ப அதுக்குள்ளே செத்து போயிடுவான். இந்த தீல எரிஞ்சு சாவரானுவ தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணுறான் பாருங்களேன். இது எப்படி இருக்கும்னு கேட்டால் கீழே எரிஞ்சா மேலே உள்ளம் வரைக்கும் போய் இதயம் வரைக்கும் போய் அது தாக்கும் என்று சொல்லி சூரத்துல் ஹுமஸா, அந்த வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தின் வருதுல சின்ன சூறா 104வது சூறா, அதில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், நாருல்லாஹில் மூக்கதா அல்லத்தி தத்தலி வல்லல ஃபீதா, மூட்டப்பட்டிருக்கிற அந்த நெருப்பு உள்ளங்களையும் போய் தாக்கும், இங்கே எரிஞ்சா உள்ளத்தை போய் தாக்கும் என்று சொல்லி அது மாதிரி சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த நெருப்பு வந்து தோள்களெல்லாம் பிச்சு பிச்சு மண்டை ஓட்டையெல்லாம் கலட்டுற அளவுக்கு அவ்வளோ கடுமையானதாக இருக்கும் என்று 70வது சூறாவில் 15, 16 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நஸ்ஸாத்தன் லிஷவா, அந்த நெருப்பு எப்படிப்பட்டது என்றால் மண்டை ஓட்டையை கலட்டுற அளவுக்கு கொடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முகத்தை எல்லாம் கருக்கி அசிங்கமாக்கி விடும், கோரமாக ஆக்கிவிடும் என்று 23வது சூறாவில் 104வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி மேலே மேலே இருந்தும் அவர்களுக்கு அதாப் இருக்கிறது, கீழே இருந்தும் அதாப் இருக்கிறது என்று 29வது சூறாவில் 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படியாக இந்த மாதிரியான ஒரு வகையான தண்டனை ஒரு பக்கம் இருக்கிறது. அதுபோக என்னன்னு கேட்டால் தண்ணின்னு கேட்பான் இல்லையா, தண்ணின்னு கேட்டவொன்னு என்ன செய்ய போனாங்க, நெருப்புக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்குமா, இழுத்துக்கிட்டு போய் முகத்தை முக்கி இந்த தண்ணியை குடி, அது வேறு. அதாவது ஏற்கனவே நெருப்பில் கலந்துக்கிட்டு இருக்கிறான். அது ஒரு தீக்குச்சி நெருப்பு கூட நமக்கு தாங்க முடியலை வழங்குதா. நான் ஒரு தீக்குச்சி பட்டுட்டா கூட, ஒரு சுடு தண்ணி கொட்டிட்டா கூட, வடிச்ச கண்டி மேலே பட்டுட்டா கூட, அல்ல தப்பான முறையில் ஒரு பொருளை எடுத்து ஆறி போச்சா இல்லையான்னு பார்க்காம வாயில் போட்டோன்னு வைங்க, அவ்வளவுதான், நாக்கெல்லாம் வந்து போயிடுது, தாங்க முடிய மாட்டேங்குது. ஒரு சின்ன இதெல்லாம் வந்து ஒரு நெருப்பு, இதெல்லாம் ஒரு வெப்பமாக ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி சூரியனுடைய 40 டிகிரி வெயில் கூட நமக்கு தாங்க முடியலை. இல்லை நெருப்பில் கொண்டு போய் வதக்கிக்கிட்டு சுடுதண்ணி கொதிக்கக்கூடிய சுடுதண்ணியில் கொண்டு என்ன செய்வான், அல்ல கொண்டு சங்கிலி வேற போட்டு, அதாவது இந்த வேதனைகள் வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க இந்த கையை காலை அசைக்கிறாங்க பாருங்க, அது அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன ரிலாக்ஸ் தருங்க. வேதனையாக இருக்கக்கூடிய துடிக்கும் போது என்ன செய்யும், அது கொஞ்சம் ஒரு மனிதனுக்கு அந்த வேதனையிலேருந்து ஒரு 5% குறைஞ்ச மாதிரி தெரியும். அதுவும் பண்ணக்கூடாது. எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இதில் அகலாலு ஃபி அனாக்கியும், அவங்களுடைய கழுத்துகளில் வேற விலங்கு மாட்டப்பட்டிருக்கும், வசலாசிலோ சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருப்பார்கள், யுசஹபூன பில் ஹமீம், கொதிக்கிற வெந்நீரில் கொண்டு போய் அவர்கள் தள்ளப்படுவார்கள், சும்ம பின்னாரி யுஹரகூன் யுஸ்ஜரூன், பிறகு வந்து நெருப்பில் போட்டு எரிக்கப்படுவார்கள். தண்ணியில் போய் முக்கி வெந்து போனோன்னே மரக்குண நெருப்பில் கொண்டு தண்ணியாக வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பார்கள். இதெல்லாம் செய்வதற்காகத்தான் எல்லாம் என்ன செய்கிறான், கொடூரமான மலக்குகளை போட்டிருக்கிறான். அதே மாதிரி வந்து இப்போ மனிதனுடைய சயின்டிஃபிக்காக இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான், வேதனைகளை வந்து மனிதன் எதில் உணர்றான், தோளில் தான் உணர்றான். வேதனையை உணர்றதுக்குன்னு சில நரம்புகள் எங்கே இருக்குது, மனிதனுடைய மேத்தோளில் தான் இருக்குது. உள்ளுக்குள்ளெல்லாம் வேதனை தெரியவே தெரியாது. மேலே அறுத்துட்டேன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ளே போட்டு குத்துன்னு குத்துனாலும் அது என்ன செய்யாது, உங்களுக்கு வலிக்காது. வேதனையை உணர்கிற நரம்புலாம் இங்கே தான் இருக்குது. அதனால தான் தீ விபத்தில் வெந்து போன ஆளுக்கு வந்து கத்தவே மாட்டாங்க. இவ்வளோ வெந்து போய் இப்படி கத்தாமல் இருக்கான்னு நம்ம நினைப்பேன். வேதனை உணர்கிற நரம்பு மேலே பூரா அவுட்டாக போச்சுன்னா அவன் வெந்து கிடக்கிறது அவனுக்கே தெரியாது. அந்த வேதனை ஆப்ரேஷன் பண்ணுறான் பார்த்தீங்களா, மேலே மரத்து போக சொல்லி அறுக்கிறான், உள்ளுக்கா இருக்கிறான், உள்ளுக்க மரத்து போனால் செத்து போயிடுவான் மனுஷன். உள்ளுக்கை மரத்து போக வைக்க முடியுமா, எவ்வளோதான் மரத்து போக வைக்க முடியும், அந்த மேத்தோலை மட்டும்தான் மரத்து போகிறதுக்கு ஊசி கொடுப்பான். முழுசாக மரத்து போகிறது கொடுத்தான்னு வைங்க, ஷஹாதா தூக்கிட வேண்டியதுதான். அது மாதிரி போயிடும். அப்போ மேத்தோளில் தான் அந்த உணரக்கூடிய நரம்புகள்லாம் இருக்கிறது. அப்போ நம்ம நினைக்கலாம், தீ விபத்தில் போகிறவன் தற்கொலை செய்கிறவன்லாம் எரிச்சிக்கிறானோ, கொஞ்ச நேரத்துக்கு தான் கத்துனான், அதுக்கப்புறம் இப்படி கிடக்கிறான், 10 நாள் 15 நாள் கடந்து போகிறானே, அவன்லாம் அதிகமாக எரிஞ்சு போச்சுன்னா கத்த மாட்டான். ஏன் கத்த மாட்டேங்கிறான், மூளைக்கும் அந்த தோலுக்கும் உள்ள கனெக்ஷனில் தான் அந்த வேதனையை வலியை வந்து உணர்றான். அதுக்கப்புறம் அந்த வலியை அவனுக்கு தெரியாது. அது மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாதுல்ல. அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
அந்த விளையாட்டு அங்க நடக்காது. தோலை மாத்திக்கிட்டே இருப்பேன், எரிய எரிய வேற. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல்லதீன கஃபரூபி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ சௌஃப நுஸ்லிஹிம் நாரா, அவர்களை நரகத்திலே நம்ம செலுத்துவோம், கொண்டு சேர்ப்போம். குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும், அவர்கள் தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹா, வேற தோலை மாற்றுவோம். லியதுக்குல் அதாப், அதாப சுவைக்கிறதுக்காக வேண்டி. தோலை மாத்தாட்டி சுவைக்க மாட்டான். இந்த அறிவியல் உண்மை அன்னைக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான். இது ஆராய்ச்சி பண்ணிட்டு சில இத்தனை பேர் நினைஞ்சிருக்கிறாங்க, இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். இது எப்படி தோல்ல தான் வேதனை உணர்ற நரம்பு இருக்குன்னு அழகா எல்லாம் சொல்லி தர்றானே. இந்த தோலை மாத்தலைன்னா வேதனை அவனுக்கு தெரியாது. அதுக்காக வேண்டி நான் என்ன செய்வோம், எதுக்குள்ள அதாப், வேதனை உணர்வதற்காக வேண்டி தோலை மாற்றுவோம். 4வது சூறாவில் 56வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இவர்களுக்கு ஆடை என்று சொல்லி ஏதாவது கொடுக்கணுமா இல்லையா, அது கூட என்னவா இருக்கும்னா நிர்வாணமா போடக்கூடாதுல்ல, எழுப்பும் போது தான் நிர்வாணம். அப்புறம் உள்ள போனவன அப்படி பட்டு பீதாம்பரம்லாம் கொடுக்குற மாதிரி இவனுக்கும் கொடுக்கணுமா இல்லையா. உங்களுக்கு என்ன ஆடைன்னு கேட்டால் நெருப்பு தான் ஆடை. அந்த ஆடையை சுத்தினா அதுவே என்ன செய்யும், அதை நம்மளை வேக வச்சுக்கிறது போதுமானதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபல்லதீன கஃபரு, அல்லாஹ்வுக்கு நெருப்புனால எல்லாம் ஆடை தயாரிக்க ஏழு விளங்கின்னு, நமக்கு தான் ஒரு மெட்டீரியல் வேணும். அல்லாஹ்வுக்கு என்ன செய்யலாம், நெருப்புனாலேயே, அது நெருப்புனாலே ஒரு ஜீவனை இப்லீஸ் எல்லாம் படைச்சிருக்கலையா அல்ல, அதனால அவனுக்கு ஏலும். ஃபல்லதீன கஃபரு, நிராகரிக்கிறார்கள் அவர்கள். குத்தியத்துலகும் சியாபு மின்னார், அவர்களுக்கு நெருப்பாலான ஆடை தயாரிக்கப்படும். யுசப்பு மின் ஃபௌகி ரூசிஹிமுல் ஹமீம், மேலே இருந்து தலையிலிருந்து சூடான தண்ணீரை ஊத்தப்படும். யுசுஹர் பிஹி மாஃபி புத்தூனிஹிமுல் ஜுலூத், அதை கொண்டு வயிற்றுக்குள்ள உள்ளது தலையில ஊத்துனா வயிற்றுக்குள்ள உள்ளது உருகும், அவ்வளவு சூடான தண்ணி, அதை ஊத்துவோம் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதுபோக இரும்பு சம்மட்டியால் வேற அடி வேற விழுந்துகிட்டே இருக்கும். எத்தனை வகை தண்ணி பாருங்க, போட்டுக்கிற சட்டை நெருப்பு, படுத்துக்கிற படுக்க நெருப்பு, குடிக்கிற தண்ணி நெருப்பு, அதுக்கப்புறம் சம்மட்டினால அடி, அதுவும் நெருப்பா இரும்பு சம்மட்டினால வேற அடி வேற கொடுக்கப்படுகிறது. தலையில வேற சுடு தண்ணியை ஊத்தப்படுது, இழுத்துக்கொண்டு கூட நெருப்புல வேற. இதெல்லாம் எப்படி மனசு தாங்க இயலுமா? இதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு கூட எல்லாம் இந்த தண்டனை தந்தா கூட நமக்கு தாங்க இயலுமா? நிரந்தரம் வேண்டியதில்லை, ஒரு அரை மணி நேரத்துக்கு தந்தா கூட நமக்கு தாங்க இயலுமா? அங்கே உள்ள அரை மணி நேரம் 26 வருஷம் அப்படி வந்து நம்ம கணக்கு, அது வேற இருக்கிறது. அப்போ இது எங்கே இருக்குன்னு கேட்டால் 21வது சூறாவில் 19, 20 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இவர்களுக்கு விலங்கு போடப்படுற விஷயத்தை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொடுக்குற உணவு கொடுக்கணுமா இல்லையா, பசிக்குன்னு கேட்பான்ல, அல்ல உணவும் கொடுப்பான். என்ன உணவு கொடுப்பான், சீல் தான் உணவு. எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா, அவங்கள்ட்ட இருந்து வலியுமா, அது ஒரு பக்கம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். தண்ணி கேட்குறவன்லாம் எதுக்குண்டா கொடுப்பான், இந்தா குடி. அவனுடைய சீல் அதில் சேர்ந்துருக்கும், அவனை மாதிரி எத்தனை பேருடைய இது சேர்ந்துருக்கும். அதுவும் கொதிக்க வச்ச சீல்னா எப்படி இருக்கு, அது ஒரு பக்கம். குடிக்க தானே கேட்குறேன், அது வாயில் நுழையுமா, அது இந்த நெருப்பை விட அது கடுமையாக இருக்கும். அது ஜீரணிச்சு கொள்வதற்கு நெருப்பு உடம்பு தான் அது தாங்க போகுது. இது மனசு, நாக்கு, கண்ணு, மொத்தத்திலையும் ஒரு அருவருப்பா என்ன செய்வனுக்கு அது ஒரு கடுமையான தண்டனையாக இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறான். வலா தாமுன் இல்லாமின் கஸ்லீன், சீலை தவிர வேறு உணவு அவர்களுக்கு கிடையாது. உணவா வேணும் உனக்கு, சீல் தான் உணவு என்று அல்லாஹ் சொல்லுவான்னு சொல்லி 69வது சூறாவில் 36, 37 சொல்லி காட்டுகிறான். அதுபோக ஒரு உணவு எல்லாம் கொடுப்பான். ஆமன் தா குசத்தின், விக்கி கொள்ளக்கூடிய, உள்ள தரனா உள்ளக்க போவாது. சில உணவு இந்த புட்டுலாம் சாப்பிட்டோம் உள்ளக்க போகிற கஷ்டமா இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு உணவை கொடுப்பான். அது என்ன செய்யுமா, விக்கி கொள்ளக்கூடிய உணவாக இருக்கும் என்று 73வது சூறாவில் 13வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி லரின்னு சொல்லி முள் மரம் இருக்கு பார்த்தீங்களா, பலவித தண்டனை. அதை கட்டிக்கும் போது முள்ளுலாம் வாயை புண்ணாக்கணுமா, இந்த இது தின்னு, கல்லியை தின்னு அப்படின்னு சொல்லி, சக்கு மரத்தை தின்னு, அதெல்லாம் என்ன இருக்குமா, லைசலகும் தாமுன் இல்லாமின் லரி, முள் மரத்தை தவிர அவர்களுக்கு உணவு கிடையாது. லா யுஸ்மின் ஒலா யுகுனி மின்ஜு, அது அவர்களுக்கு உடம்புல சதை போடவும் வைக்காது, பசியையும் ஆத்தாது. அந்த மாதிரியான ஒரு உணவு அவர்களுக்கு தரப்படும். அதில் முக்கியமானது ஜக்குங்கிற மரம். அது ரொம்ப கடுமையான ஒரு முள்களும் கஷ்டமும் உள்ளதாக இருக்குது, அதை சாப்பிடவே இயலாது. அதை கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ அதே மாதிரி தண்ணி கேட்டால் இப்போ பித்தளை கொதிக்கும்ல, பித்தளையை சூடாக்குனா எவ்வளோ சூடு இருக்கு, அந்த அளவுக்கு சூடு தாங்கக்கூடிய தண்ணீரை தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் நரகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கொடுமைகளை சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு இதை புரிந்து கொள்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் நரகத்தில் வேதனை செய்யப்படுறான்ல, நான் கடைசி வேதனை உங்களுக்கு சொல்றேன், நீங்க மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறீங்கிறாங்க. உள்ளதுலேயே ரொம்ப கம்மி, இந்த நரகத்தில் வேதனை செய்யப்படுறதுலையே ரொம்ப 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 கம்மி. அதாவது அல்லாவுக்கு இணை கற்பிச்சிருந்தாலும் பெரிய அளவுக்கு அநியாயம் செஞ்சிருக்க மாட்டான். உலகத்தில் நல்ல மனுஷனா வாழ்ந்திருப்பான், எவ்வளோ உபகாரங்கள்லாம் செஞ்சிருப்பான். அதை கருத்தில் கொண்டு அவனுக்கு என்ன செய்வான், அல்ல நிரந்தர நரகத்தை கொடுத்தாலும் அதை கொஞ்சம் லேசாக எல்லாம் கொடுப்பான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாபன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் அதாபுலே ரொம்ப லேசான அதாபு.
லேசான வேதனை, லேசான தண்டனை பெறக்கூடியவன் யார் என்று கேட்டால் ல ரஜுலுன், ஒரு மனிதன் இருக்கிறான், தூலவு ஃபி அஹ்மசி கதமைஹி ஜம்ரத்துன், அவனுடைய காலுக்கு கீழே ஒரே ஒரு கங்கு வைக்கப்படும், யுகுலா மின்ஹு திமாஹு, மேலே மூளை கொதிக்கும். கீழே ஒரு கங்கை விட்டா காலில் வச்சா அந்த என்ன நெருப்பா இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. அந்த நெருப்பு எப்படிப்பட்ட பவரா இருந்தா மூளை வந்து கொதிக்கும். கீழே காலு கீழே வைக்கிறது எங்க கொதிக்கும்? மேலே கொதிக்கும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? இதுதான் கம்மி உள்ளதுலேயே ரொம்ப 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 கம்மியான தண்டனை இதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில 6561 6562 ஆகிய வசனங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான பெரும் சிரமங்களுக்கு மத்தியில தான் அவங்க வந்து நரகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இதுல சில பேருக்கு நிரந்தர நரகம் இருக்கிறது, சில பேருக்கு டெம்பரவரியான நரகம். பல சந்தர்ப்பத்தை உங்களை விளக்கியிருக்கிறோம். அல்லாவே இல்லைங்கிறானா நிரந்தர நரகம், அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறானா நிரந்தர நரகம், கொலை செய்கிறானா அவனுக்கு நிரந்தர நரகம், வட்டி வாங்குறானா அவனுக்கு நிரந்தரமான நரகம், அல்லாவுடைய வசனங்களையும் அல்லாவுடைய ரசூலையும் கேலி செய்கிறானா, அவங்கள அடியோடு புறக்கணித்து மறுக்கிறானா அவனுக்கு நிரந்தர நரகம், முனாஃபிக்கா இருக்கிறானா ஒரு பக்கத்தில் இங்கே வந்துக்கிட்டு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஏற்றுக்கிறலங்கிறானா அவனுக்கெல்லாம் என்னது நிரந்தர நரகம். இப்படி சில பாவங்கள் செய்தவர்களுக்கு எல்லாம் நிரந்தரமாக நரகத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். இதை ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். சில பாவங்களை செய்தவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான் அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தண்டனையை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் தண்டனைக்கு அப்புறம் சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் எல்லாம் ஏற்படுத்த இருக்கிறான். ஆக இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நரகம் அமைந்திருக்கிறது. நரகத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் கூட அதுக்கு 1 மாதம் வேணும். சரியான முறையில் ஒழுங்கான முறையில் நரகத்தை பற்றி விளக்கி சொல்வதாக இருந்தால் கூட அவ்வளவு ஹதீஸுகளும் அவ்வளவு வசனங்களும் இருக்கிறது. சொர்க்கத்தை பற்றி சொல்வதாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் மாச கணக்கில் இருக்கிறது. அப்போ அடிப்படையான விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த 30 நாளுக்குள்ள எல்லாத்தையும் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் சுருக்கமாகவும் வேகமாகவும் வழக்கத்துக்கு மாற்றமாகவும் ரொம்ப விரைவாகவும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில தான் இவ்வளோ முடிக்கலைங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த நரக வேதனையை பற்றி ஒரு அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த கொடுமைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்காக நமக்கு நிரந்தர நரகம் வேண்டாம், தற்காலிக நரகம் வேண்டாம், அதிலிருந்து நம்ம தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நம்முடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது புரண்டு திருந்தி நம்முடைய வாழ்க்கையை போய் மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் வந்து எவ்வளோ பெரிய தவறை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அநியாயம் செய்த எனது அடியார்களே அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க ரெடியாக இருக்கான். இதுக்கு முந்தைய அதை எந்த செஞ்சாலும் கவலைப்படாத, எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு கேரண்டியை தருகிறான். அவனை விட்டா யார் மன்னிக்க போறா? அவனை மாதிரி அருளாளன் கிடையாது. மன்னிப்பே வாங்காம போய் நின்றா தான் அவனுக்கு கோவம் வருமே தவிர உலகத்தில் இருக்கும்போதே மன்னிப்பு வாங்கி திருந்தி கொண்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டோம்னு சொன்னா அதுல அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுவானா? தன்னுடைய காணாமல் போன ஒட்டகம் ஒருத்தனுக்கு கிடைத்து விட்டால் எப்படி வந்து அவன் மகிழ்ச்சி அடைவானோ அதை விட அதிகமாக அல்லாஹ் வந்து ஒரு அடியான் தெரிஞ்சிட்டானே, கெட்டு போனவன் நல்லவன் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான் என்றெல்லாம் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சிக்குரியவர்களாக நம்ம மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், இது போன்ற தண்டனையிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இறுதி செய்தியாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நல்ல சமுதாயமாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.